Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. சுவாமி ஆளவந்தார் சாதிச்சிருக்கிற ஸ்தோத்திரமான ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னம், ஸ்தோத்திரங்களில் மணி போன்றது, ஜெம் போன்றது, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம சுவாமி தேசிகன் அதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார், ஸ்தோத்திர பாஷ்யம். அதை மூலமாக வச்சுட்டு த கண்டெம்பரரி காமெண்டேட்டர் பையம்பாடி சேட்டலூர் ஸ்ரீவத்சாங்காச்சாரியார் சுவாமி அவர் சாதிச்சிருக்கிற விவரணம் அல்லது எளிமையான காமெண்டரி மூலமாக நம்ம கற்றுண்டு வருவோம். இது ஸோ இன்னும் கடைசி 5 ஸ்லோகங்களை நம்ம இன்னைக்கு கற்றுண்டு இதோட முடிக்க போகிறோம். இது அழகாக துவயமந்திரத்தை பேஸ் பண்ணது. இது நம்ம ஒரு ஸ்லோகத்தில் அந்த சரணாகதி பண்ணதை பார்த்தோம். இன்னொரு ஸ்லோகத்தில் அவர் இந்த கைங்கரிய பிராப்தி கேட்டதையும் பார்த்தோம். We will have a chance to review that again towards the end of this upanyasam today. So, varakkam bola, Adiyen will start with Adiyen's prayer and the Tanyans, and we will also chant the last 5 slokams that we learned. Adukapram pudu slokangalukku poprom. Srimate Ramanujaya namaha, Srimate Nigamanta Mahadeshikaya namaha. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளையும் உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே, ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய ஏழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரியே வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதியம் ஸ்வாதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாஸ யோகீந்திரஹ தம் வந்தே யாமுனாஹ்வயம் யத்பதாம்போருஹத்யானயம் வித்வஸ்தாசேஷகல்மஷஹயம் வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. Let me go to the last 5 slokams that we learned. So 56 through 60 chant panna porom. Those are the 5 slokams we learned. Sakrutvadakara vilokanashaya trinekritanutama bhukti mukti bhiye mahatma bhirmam avalokyatam nayayam க்ஷணே விதேயத்விரஹோத் இதுர்சகம் ந தேகம் ந பிராணான் ந ச சுகம் அசேஷாபிலஷிதம் ந சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவஹாத் बहिर्भूतं नाथ क्षणमपि सहेयातु शतधा विनाशं तत्सत्यं मधुमथनय विज्ञापनं इदं दुरन्तस्यानादेर् अपरिहरणीयस्य महतो निहीनाचारोऽहं नृपशुः अशुभस्यास्पदमपि
दया सिन्धो बन्धो निरवधिकवात्सल्य जलधय तव स्मारं गुणगणम् इति चामि गतभिः अनिच्छन्नप्येवं यदि पुनरितीच्छन्निवरजय स्तमश्चन्नश्चद्मस्तुति वचनभङ्गिमरचयो तथापि तं रूपं वचनम् अवलम्ब्यापि कृपया त्वमेवैवं भूतं धरणिधरय मे शिक्षय मनः पिता त्वं माता त्वं दयिततनयस्त्वं प्रियसुहृद् त्वमेव त्वं मित्रं गुरुरसि गतिश्चासि जगतः त्वदीयस्त्वद्भृत्यस्तव परिजनस्त्वद्गतिरहं प्रपन्नश्चैवं सत्यहमपि தவைவாஸ்மி பரஹயம். இதான் நம்ம கடைசியாக கத்துண்ட ஸ்லோகம், 60வது ஸ்லோகம். Let's go to the new set of slogans. One moment. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற அந்த கடைசி 5 ஸ்லோகங்களுடைய அதனுடைய கான்டென்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். 61லேருந்து 65. You can call it a haunting cry for forgiveness and the chance to serve அப்படிங்கிற மாதிரி. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், தான் பண்ண பிழைகளெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வழக்கம் போல் நைச்சியானுசந்தானத்தினரை யூஸ் பண்ணுறார், தன்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் பக்தியை யூஸ் பண்ணுறார். எம்பெருமான் தன்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸை சொல்கிறார். அதை எப்படி நான் கரையேற போகிறேன், அதுக்கு நீர் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ 61வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், சுவாமி அடியேன் ஒரு பெரிய அழகான பரம்பரையில் வந்திருக்கேன் சுவாமி, நாதமுனியோட பரம்பரையில் வந்திருக்கேன் சுவாமி. ஆனால் அப்படிப்பட்ட க்ளோரியஸ் லீனியேஜ் இருந்தாலும் ஐம் ட்ரவுனிங் லோவர் அண்ட் லோவர் இன்டு டார்க்னஸ், ஓ கிவர் ஆஃப் ரெஃப்யூஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நீதானே மோட்சம் கொடுக்குறவன், நீதானே அடைக்கலம் கொடுக்குறவன், அதனால் நான் உங்கள்கிட்ட முறையிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அப்புறம் வழக்கம் போல் தன்னுடைய நைச்சியானுசந்தானத்தில் சொல்கிறாரு, நான் சுவாமி எல்லா விதமான விதத்திலும் நான் ரொம்ப மோசமானவன் ஒருத்தன் சுவாமி. ஐ எம் டீப்லி ஃப்ளாட் அண்ட் ஹவ் am I going to cross this ocean of grief and serve you. இந்த சம்சாரம்ங்கிற சமுத்திரம் அது ஒரு துக்க சமுத்திரமாக இருக்குது. அதை நான் எப்படி சுவாமி அடியேன் கிராஸ் பண்ணி உமக்கு கைங்கரியம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், சுவாமி நீர் எத்தனையோ பேருக்கு உம்முடைய கருணையை காமிச்சிருக்கே சுவாமின். காக்காசுரன், சிசுபாலன் அவள்லாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அவளுக்கெல்லாம் கூட உம்முடைய கருணையை காமிச்சிருக்கிறே சுவாமின். அப்படி இருக்கிறச்சே சுவாமின் அடியேன் பண்ண தப்புல எந்த தப்பு ஒரு மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் சுவாமி, அது அடியேனுக்கு சொல்ல முடியுமா சுவாமின்னு ரொம்ப மனசார கேட்குறார் அவர். கேட்கச்சே நமக்கு கஷ்டமாக இருக்கும் அது. அப்புறம் சொல்கிறார் அவர், சுவாமி நீர் சரணாகதி நீர் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திசை யாச்சதே அப்படின்னு ஒரு வாவு ஒன்று எடுத்துட்டீரே, விரதம் ஒன்று பண்ணீரே சுவாமி. அந்த விரதம்ங்கிறது டஸ் இட் அப்ளை டு எவ்ரி ஒன் எக்ஸப்ட் மீ சுவாமின், அதுக்கு அடியேன் ஒரு விதிவிலக்காங்கிறத நீர் கிளாரிஃபை பண்ண முடியுமா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது another way of reminding him, நீர் ஒரு எக்ஸ்க்ளூஷன் இல்லாமல் சொல்லியிருக்கீர், அதனால் அடியேனையும் கரையேற்ற வேண்டியது உம்முடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அண்ட் கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறார், சுவாமி அடியேன் எவ்வளவோ தப்புகள் பண்ணியிருக்கேன், வாஸ்தவந்தான், மன்னிக்க முடியாத தப்புகள் பண்ணியிருக்கேன், அசஹ்ய அபச்சாரம்னு இவர் பகவத் ராமானுஜர் சொல்கிறாரு, அந்த அசஹ்ய அபச்சாரம்லாம் பண்ணியிருக்கேன் சுவாமி. அதனால் நீங்கள் அடியேனுக்காக வேண்டி அடியேனை நீ கரையேற்றாட்டாலும் அடியேனுக்கு ஸ்ரீ நாதமுனி கனெக்டடாக இருக்கார். இஸ் கனெக்டட் இன் மோர் தென் ஒன் வே. அடியேனுடைய தாத்தா அவர், அந்த விதத்தில் இஸ் பிளட் ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி
ஆல்சோ ஆச்சாரிய பரம்பரையில் பார்த்தீங்கன்னாலும் கூட அதுலேயும் இஸ் கனெக்டட், அந்த லீனியேஜில் வந்தவன் தான் அடியேன். ஸோ இந்த மாதிரி 2 வித கனெக்ஷன் டு அந்த பெரிய க்ளோரியஸ் சோல் அந்த ஸ்ரீ நாதமுனி இருக்காரு. அதனால அடியனுக்காக வேண்டி அடியனை காப்பாற்றாட்டாலும் அந்த ஸ்ரீ நாதமுனிக்காக அவரை கட்டாட்சிக்கிற மாதிரி அடியனை காப்பாற்றணும் சுவாமின் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்தோத்திர ரத்னத்தை முடிச்சுக்கிறார் அவர். சரியா, இப்போ நம்ம இந்த 61வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறோம் அது. ஸோ அந்த என்ன சொல்கிறார் இதில் வந்து, despite glorious lineage I'm drowning lower and lower into darkness. அஜ்ஞானம் அப்படிங்கிற இருளில் வந்து நான் இன்னும் அப்படிங்கிற சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு இருள் நிறைந்த சமுத்திரத்துக்குள்ளே நான் மூழ்கி கொண்டே இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதில் பார்க்கலாம் அது. ஸோ இதில் வந்து பிகாஸ் the verses are long, I had to pack them into one slide. அதனால் வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கிற மாதிரி இருக்கும். But again, you are only going to focus on 1 or 2 sections at the most. அதனால் it won't be daunting. ஸோ என்ன சொல்கிறாருனாக்கா சுவாமி இந்த உலகத்தில், அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா தன்னுடைய லீனியேஜ் பற்றி சொல்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்ட அந்த நான் மகத்தான வம்சத்தில் பிறந்திருக்கேன் சுவாமி. எப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்திருக்கேன் தெரியுமா சுவாமி? அந்த வம்சத்தில் உள்ள அடியனுடைய ஆன்செஸ்டர்ஸ் யார், எந்த மாதிரியான க்ளோரியஸ் பீப்புள் அப்படிங்கிறத அடியேன் சொல்கிறேன் சுவாமி. இந்த உலகத்தில் அவா வந்து ரொம்ப மிக பிரசித்தமான புகழை உடையவர்கள் அவர். அப்படி பிரசித்தம்னாலே புகழ்னு அர்த்தம். பிரசித்தமான புகழை உடையவர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான புகழை உடையவர்கள் சுவாமி. அது மாத்திரம் இல்லை, மனசு வாக்கு செயல். ஸோ மனசு வாக்கு, யூஸ்வலாக காயம்னு சொல்லுவோம், இந்த கேஸில் காயத்தால் பண்ணுற செயல்கள், ஆக்ஷன்ஸ் இருக்கே, அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் இவை எல்லாத்துலேயும் அவள் வந்து ரொம்ப பியூர் சுவாமி, இவற்று தூய்மையானவர்கள் சுவாமின்னு அப்படிப்பட்ட. ஸோ அவருடைய வம்சத்தினுடைய பெருமையை சொல்கிறார் அவர். அந்த வம்சத்தில் வந்தேன் சுவாமி, ஆனால் வந்து அடியன் சீம்ஸ் டு பி அன் எக்ஸப்ஷன். நான் வந்து ரொம்ப ஒரு அஜ்ஞானத்தில் அம்ட்டு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் அகெயின் கோயிங் பேக் டு த க்ளோரி ஆஃப் தட் ஆன்செஸ்டர்ஸ், உன்னோடு சேர்ந்திருப்பதையே விரும்பியவர்களும். அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் சுவாமி, அனன்ய பிரயோஜனர்கள்னு சொல்லுவாள் பல்லாண்டில். அந்த அனன்ய பிரயோஜனர்கள் சுவாமி அவளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தான் அவளுக்கு. அது என்னன்னாக்கா உன்னோடு சேர்ந்தே இருக்கணும் சுவாமி. அது ஒன்று தான் அவளுக்கு பிடிச்சது. அப்படி அதை மாத்திரமே விரும்பினவர்கள் அவர்கள். மற்றபடி ஐஸ்வர்யம் வேணும், கைவல்யம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் கேட்டது கிடையாது சுவாமி. அப்புறம் வந்து அதாவது இன்னொன்று என்னன்னாக்கா ஞானமும் நிறைந்தவர்கள். ஞானம் எப்படி நிறைந்தவர்கள்னாக்கா உலகத்தில் வந்து அச்சித்துன்னு ஒன்று இருக்குது, சித்துன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்வரூபங்களெல்லாம் ரொம்ப நன்னாக தெரிஞ்சவர்கள். ஸோ முக்குணங்களை கொண்ட பிரகிருதிங்கிறது இட்ஸ் அ ப்ராக்சி ஃபார் தி அச்சித். இந்த தத்துவத்ரயம்னு சொல்கிறோமோ இல்லையோ, சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் அச்சித்தை பற்றியும் நன்றாக தெரிந்தவர்கள். அதே மாதிரி ஜீவாத்மா அதனுடைய ஸ்வரூபம்லாம் கூட இவைகளின் உள்ளபடியே உள்ள நிலைகளை, அதாவது அதனுடைய நிலைகள், அதனுடைய ஸ்வரூபங்கள் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கோ, எப்படி அதனுடைய ஸ்வரூபம் இருக்கோ அதை அப்படியே தெரிஞ்சுண்டவா. அது விபரீத ஞானம்லாம் ஒன்றும் கிடையாது அவளுக்கு தே நியூ திங்ஸ் எக்ஸாக்ட்லி ஆஸ் தே வேர். அதெல்லாம் உள்ளபடியே நல்ல உள்ள நிலைகளை நன்கு அறிந்தவர்கள். ஸோ ஞானத்தை பொறுத்த வரைக்கும் கூட அவளுக்கு ஞானம் எக்கச்சக்கமானது. அது மாத்திரம் இல்லை, ஸ்வரூப ஞானம் அவளுக்கு பிறந்ததுலேருந்து. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்கிறார் இல்லையோ. அன்று பிறந்த பின் அப்படின்னு சொல்கிறது என்ன, எனக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம்னு சொல்கிறாளோ இல்லையோ. அந்த ஸ்வரூப ஞானம் அவளுக்கு வந்ததுக்கப்புறம் இயல்பாகவே ஒரு நேச்சுரலி தேவரீருடைய திருவடி தாமரைகளிலேயே ஒரே முடிவான மனதை உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐகாந்திக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், ஏகாந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏகாந்த ஒரே முடிவாக, இது ஒன்று தான். திஸ் இஸ் த எண்ட் தட் ஐ சீக். எம்பெருமானுடைய திருவடி தான், தட் இஸ் த சோல் எண்ட் தட் ஐ சீக் அப்படிங்கிற மாதிரி. தேவரீருடைய திருவடி தாமரைகளிலேயே ஒரே முடிவான மனதை உடையவர்களும், அதுதான் எனக்கு வேணுங்கிற எண்ட் கோல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிட்டர்மின்ட் மனசை உடையவர்களும். அப்படிப்பட்ட மனுஷாலாம் நிறைஞ்சிருக்கிற இந்த மகத்தான வம்சம் சுவாமி அடியேன் பிறந்திருக்கிற வம்சம் சுவாமின். ஸோ அடியேன் ஒரு நீச்சன், ஆனால் அந்த அடியேன் பிறந்த வம்சம் இருக்கே சுவாமின், அது வந்து குளோரியஸ் வம்சம் சுவாமின். அப்படிப்பட்ட மகத்தான வம்சத்தில் அடியேன் பிறந்தும் சுவாமின் அடியேன் என்ன பண்ணிட்டேன் பாரு சுவாமி. அது இவ்வளவு மகத்தான வம்சத்தில் பிறந்திருக்கேன்னா அது ஐ ஷுட் ஹவ் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப் இட் இல்லையா சுவாமின். அப்படி ஒன்றும் பண்ணாமல் அடியேன் ரொம்ப ஒரு பெரும் பாவி ஆகிட்டேன் சுவாமின். பெரும் பாவியாகி அஜ்ஞானம்ங்கிற இருளில் வந்து
கீழே கீழே மூழ்குகின்றேன். இருள் அப்படின்னு வச்சுக்கலாம், சமுத்திரம்னு வச்சுக்கலாம். அஜ்ஞானங்கிற சமுத்திரத்தில் வந்து இன்னும் ஐம் ட்ரௌனிங் லோவர் அண்ட் லோவர். இட்ஸ் நாட் தட் ஐம் ஸ்டேயிங் க்ளோஸ் டு த சர்ஃபேஸ் வித் சான்ஸ் ஆஃப் பீங் ரிடீம்டு அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் கீழே கீழே போயின்னு இருக்கேனே சுவாமி, புகழ் தருபவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நீ தானே எனக்கு இதை என்னை ரட்சிக்கணும், நீ தானே எனக்கு ரெஃப்யூஜ் கொடுக்கணும், நீ தானே அடைக்கலம் தரணும், நீ தானே அடியனுக்கு அந்த ரிடம்ஷன் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ இது வந்து அதனுடைய அர்த்தம் இது. இப்போ வந்து நம்ம இதை பார்க்கலாம், இது இந்த அன்பேக்ட் வெர்ஷன் ஆஃப் த ஸ்லோகத்தை வச்சுன்னு பார்க்கலாம். Swami, so Adiyan, the way Adiyan will do that, which will be easier for you if you can read Tamil, but otherwise if you can read English, you can do the same thing as well. You can look at, starting from here, you can look at the phrase and look at the phrase that has a similar color, and then you can map the meaning to the words on the Mari. Swami, in the Olahatla, the Jagati, in the Olahatla Swami, அவா வந்து கியாத யசசாம், ஸோ மிக பிரசித்தமான புகழை உடையவர்கள். கியாத யசசாம், again he is now talking about the ancestors. அவளுக்கு வந்து ரொம்ப ரினவுண்ட் ஃபேம் உடையவா சுவாமி அவா. அது மாத்திரம் இல்லை சுவாமி, இந்த சுச்சீனாம் அப்படிங்கிறார். சுச்சீனாம் அப்படின்னாக்க தூய்மையானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான. ஸோ சுச்சீனாம்னாக்க வெரி பியூர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது ஆஸ் அன் எலாபரேஷன், மனசில் தூய்மையானவர்கள், வாக்கில் தூய்மையானவர்கள், அவளுடைய ஆக்ஷன்ஸில் தூய்மையானவர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சுச்சீனாம்ங்கிறது வந்து மனம், வாக்கு, செயல் இவற்றில் தூய்மையானவர்கள். அது மாத்திரம் இல்லை, அவள் வந்து உன்னோட சேர்ந்து இருக்கதே விரும்பினவர்கள். ஸோ யுக்தா நாம் அப்படின்னாக்க அவளுக்கு வந்து உங்கூட சேர்ந்து இருக்கணும், அதில் ஒன்றில் தான் அவளுக்கு நாட்டமாக உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரியே. அது மாத்திரம் இல்லை, அவர் ஞானம் நிறைய உடையவர்கள். இந்த விதாம்னு வருது பாருங்க, விதாம்னாக்க நன்றாக அறிந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி. என்னத்தை நன்றாக அறிந்தவர்கள்னாக்க பிரகிருதி, குண அப்படிங்கிறத வந்து பிரகிருதியை சொல்றது. அதாவது குணமயி மாயாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரணாகதி கத்தியத்தில் கூட பார்த்துருக்கோமோ இல்லையோ, 3 குணங்கள் நிறைந்த மாயை போன்ற. மாயைனாக்க நம்மளுடைய சொரூப ஞானத்தை மறைக்கிற அந்த பிரகிருதி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட 3 குணங்கள் உடைய, 3 குணங்கள் நான் ராஜச சத்வ ராஜச தாமச அப்படிங்கிற 3 குணங்கள் நிறைந்த பிரகிருதி இருக்கே, அது வேற இந்த அச்சித். ஸோ இட்ஸ் ப்ராக்சி ஃபார் ஆல் தி அச்சித். ஸோ அச்சித்துகளை பற்றி விதாம் அவளுக்கு தெரியும் நன்னாக. அதே மாதிரி புருஷன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா, அதையும் நன்றாக விதாம் அவள் நன்றாக அறிந்தவர்கள். அதுவும் அறிந்தவர்கள்னா அப்படின்னாக்கா தத்துவஸ்திதி. தத்துவஸ்திதினாக்க அது வந்து எப்படி உள்ளதை உள்ளபடியே அறிந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை சொல்றது. அந்த மாதிரியான நன்றாக தெரிந்தவர்கள் விதாம் அவர்கள். அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு வந்து நிசர்காத் ஏவ, நிசர்காத் ஏவனாக்க இயல்பாகவே, நேச்சுரலி அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஸ்வரூப ஞானம் பிறந்ததுக்கு அப்புறம் அவள் வந்து நேச்சுரலாகவே அவள் வந்து துவத் சரண கமல ஏகாந்த மனசாம். ரொம்ப சிம்பிள் வார்த்தைகள். துவத் உம்முடைய, சரண திருவடி, கமல தாமரைகள். அந்த திருவடி தாமரைகளில் வந்து ஏகாந்தம், அதுதான் எனக்கு வேணுங்கிற ஒரே முடிவு. அப்படிப்பட்ட மனசை உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அப்படிப்பட்ட துவத் சரண கமல ஏகாந்த மனசாம், அப்படிப்பட்டவர்கள் இருக்காளே, அவள் வந்து அப்படிப்பட்ட மகத்தானவர்கள் இருக்கிற வம்சே அப்படிங்கிற மாதிரி. மகத்தானவர்கள் இருந்த வம்சத்துல மகத்தானவர்கள் நிறைந்த அந்த வம்சத்துல ஜனித்வாகம், நான் பிறந்திருக்கேன் சுவாமி. அப்படிப்பட்ட மகத்தான வம்சத்துல அடியேன் பிறந்தும், ஸோ ஜனித்வானாக்கா அப்படி அடியேன் பிறந்தும், பாபாத்மா ரொம்ப பெரிய பாவி ஆகிய சுவாமின். அது வந்து என்ன பண்றேன்னாக்கா தமசி, அஜ்ஞானம். தமஸ்னாக்கா அஜ்ஞானம்னு அர்த்தம் இல்லையா, இருட்டுன்னு அர்த்தம். அஜ்ஞானம் அப்படிங்கிற இருள்ல வந்து நிமஜ்ஜாமி, மூழ்கின்றிருக்கேன், அடியேன் வந்து மூழ்கின்றிருக்கேன் சுவாமி. அதுவும் எப்படி மூழ்கின்றிருக்கேன்னாக்கா அதக கீழே கீழே மூழ்கின்றிருக்கேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி எம்பெருமான சரணம் அளிப்பவனே, கொடுப்பவனே அப்படிங்கிற மாதிரி சரணத அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஜனத்வாஹம் வம்சே மகதீம் ஜகதி க்யாத யசசாஹம் சுஜீனாம் யுக்தானாம் குணபுருஷயம் தத்வஸ்திதி விதயம் நிசர்காதேவத்வச்சரணயம் கமலைகாந்த மனசா
गणदयम् निमज्जामि तमसि அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். சுவாமின் நான் அம்ட்டுன்னு முழிக்கிறேன் சுவாமின், நல்ல வம்சத்தில் பிறந்தும் அதை ஐ டிடன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட், அதனால் இதில் ரொம்ப அஜ்ஞானத்தில் மூழ்கின்றே இருக்கேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ இந்த ஜனித்வா அப்படின்னு சொல்கிறச்சு, அதான் இவ்வளோ நல்ல குலத்தில் பிறந்திருக்கேனே சுவாமின்னு பல்லாண்டில் சொல்கிறார் இல்லையோ சுவாமின். 7 பரம்பரையாக நாங்கள் நல்ல அனன்ய பிரயோஜனர்களாக இருந்திருக்கோம்னு இவரும் அதுதான் சொல்கிறார். எக்ஸப்ட் ஃபார் அடியேன் அப்படிங்கிற எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி வழி வழியாட் செய்கின்றோம். ப்ரீவியஸ் ஆன்சஸ்டர்ஸ் எல்லாரும் 7 ஜென்மங்களாக உமக்கே தான் ஆள் செய்யணும், உமக்கே தாசனாக இருந்து ஆள்பட்டவர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். அதே தான் இவரும் சொல்றார் அவர். இது அடியேன் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸெப்ஷன், அடியேன் இஸ் அன் எக்ஸெப்ஷன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எப்படின்னாக்கா, அதாவது பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றான், அதாவது நல்ல குலத்துல பிறந்தாக்க அது அதுவே ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றான். அதாவது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாரோ இல்லையா தமிழ்ல, மனுஷாலா பிறக்கிறதே ரொம்ப ஒரு ரேர் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிற மாதிரி. மனுஷாலா பிறந்துட்டு அதுவும் ஒரு ரொம்ப நல்ல வம்சம். நல்ல வம்சம்னாக்க என்ன அர்த்தம்? ஒரு ஞானம் நிறைந்த வம்சத்துல பிறந்தாக்க அது எவ்வளவு பெரிய பெனிஃபிட் அது. அதை யூஸ் பண்ணாம இருந்தாக்க என்ன பிரயோஜனம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்றான். அதாவது இந்த யோகம் பண்றவா சில சமயங்கள் அவ பாதி தூரம் போன வச்சே இந்த யோகத்தை விட்டுடுவா, அல்லது இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கிட்டத்தட்ட முழுசா வரைச்சே அவ விட்டுடுவா. அந்த மாதிரி அப்படிப்பட்ட வாளுக்கு இவ்வளவு நாள் பண்ணலாம் வேஸ்ட் ஆகுமா அப்படின்னாக்க இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, அவளுக்கு ஒரு நல்ல கதியை கொஞ்ச நாளைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு நல்ல குலத்துல பிறக்க வைப்பேன். அப்படி பிறக்கிறச்சே அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது the unsuccessful yogis upon death go to the abodes of the virtuous அப்படிங்கிற மாதிரி நல்ல லோகம்னு வச்சுக்கோங்க. After dwelling there for many ages, they are again reborn in the earth plane into a family of pious and prosperous people. இது பாதி தூரம் போனவா, கிட்டத்தட்ட முக்கால்வாசி தூரம் போனவா அப்படின்னாக்க else if they had developed a dispassion due to long practice of yoga, அதை விட முந்திர ஃபர்ஸ்ட் கேட்டகரியை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக யோகா பண்ணியிருந்தா நிறைய அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருந்தாள்னாக்க they are born into a family endowed with divine wisdom. அப்படிப்பட்ட ரொம்ப நல்ல வசந்த வம்சத்துல பிறப்பாவா. such a birth is very difficult to attain in this world னு பகவான் கிருஷ்ணனே சொல்றான். பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹம் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயதே அथवा யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம். துர்லபதரம், எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு அப்டெயின். அப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இவர் என்ன சொல்றாருனாக்க, நான் அந்த மாதிரி ரொம்ப நல்ல குலத்தில் பிறந்தேன் சுவாமி, இருந்தாலும் அடியேன் இதை ஐ டிடன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த கியாத யசசாம் அப்படிங்கிறது மிகவும் ரினவுண்ட் ஃபேம், அப்படிப்பட்டவா இருக்கிற குலத்தில் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையோ, அதில் பட் அதை ஐ வேஸ்டட் இட் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தா வாஸ்தவம் தான். ஆனால் அடியேன் சுவாமின்னு அதை வேஸ்ட் பண்ணிட்டேன் சுவாமின்னு. அதை எப்படிப்பட்ட குலம்னாக்க, அதை திருவாமையில ரொம்ப அழகாக சொல்றார். திகழும் தன் திருவருள் செய்து எம்பெருமான் அவளுக்கு நிறைய அருள் பண்ணி அவளுடைய மனசுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துண்டு உலகத்தார் புகழும் புகழ் தான் அது காட்டி தந்து உலகமே அவளை புகழற மாதிரி அவளுடைய புகழெல்லாம் ஊர் ஃபுல்லா பரவ வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படிப்பட்ட கியாத்தனா ரினவுண்ட் பீப்புள் இல்லையா, அதான் உலகத்தார் புகழும் புகழ் தான் அது காட்டி தந்து அப்படிங்கிறது அதை கியாத்த அப்படிங்கிற மாதிரி, கியாத்த யசசாம் அப்படிப்பட்ட புகழ் பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த சுச்சீனாம் அப்படின்னாக்கா பியூரா இருக்கிற மனசு வாக்கு அவளுடைய ஆக்ஷன்ஸ் செயல்கள் எல்லாத்துலேயும் பியூரா இருக்கிறவா அப்படின்னு. ஆனால் அடியேன் அப்படி இல்லை சுவாமி, மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, வாயில் ஓர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா அப்படின்னு திருமாலையில் தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்றாரு. மனசுல ஒரு தூய்மை கிடையாது, பியூரிட்டி கிடையாது சுவாமின், வாயில ஒரு நல்ல வார்த்தை கிடையாது சுவாமி, வாழா ஒரு காரணமும் இல்லாம சினத்தினால் செற்றம் நோக்கி கோபம் எல்லாரையும் பார்த்து தப்பான வார்த்தைகள் ஹார்ஷ் வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த மாதிரி
மற்றபடி இந்த யுக்தானாம் அப்படிங்கிறது வந்து யுக்தானாம்னாக்கா அவளுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து எம்பெருமான் மேலேயே அவளுக்கு வந்து மனசை செலுத்தின்னு இருப்பா அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து அது இவர் சொல்கிறாரு, தேஷாம் தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் சொல்கிறான். அதாவது எப்படின்னாக்கா, டு தோஸ் கான்ஸ்டன்ட்லி டிவோட்டட் டு சர்விங் மீ வித் லவ், அப்படிப்பட்ட மனுஷா தான் சுவாமி அடியனுடைய வம்சத்தில் இருந்தவா. அதனால் அது ஐ கிவ் தி அண்டர்ஸ்டாண்டிங் பை விச் தே கேன் கம் டு மீன்னு. அதே மாதிரி நானும் இருந்திருந்தாக்க கஷ்டமே இல்லாமல் இருந்திருக்குமே சுவாமின்னு அப்படின்னு வருத்தப்படுறார் அவர். குணன்னு சொல்கிறது வந்து அடியான் ஆல்ரெடி மென்ஷன் தட் இட் ரெஃபர்ஸ் டு பிரகிருதி. குணங்கிறது ப்ராக்சி ஃபார் த பிரகிருதி. தெய்வீம் குணமயம் மாயாம் அப்படின்னு சரணாகதி கத்தியத்தில் சொல்லியிருக்கா இல்லையோ, குணங்கள் நிறைந்த 3 குணங்கள் நிறைந்த மாயையான பிரகிருதி அப்படிங்கிற மாதிரி. டிவைன்லி கிரியேட்டட், தெய்வீம்னாக்க டிவைன்லி கிரியேட்டட் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நிசர்காதேவ, அதாவது இயல்பாகவே துவச்சரண கமல ஏகாந்த மனசாம், உன்னுடைய திருவடி தாமரையில் ஒரே முடிவாக மனதை கொண்டவர்கள் அப்படின்னு விஸ்வாமித்திரர் வியாக்கியானத்தில் வந்து விஸ்வாமித்திரரை கோட் பண்றார். You must remember that many of these quotes, except for some that Adiyan has added, many of these quotes come from சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர பாஷ்யம் அப்படிங்கிற அந்த காமெண்ட்ரிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்வாமித்திரர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்க, அதாவது எனக்கு தன்னுடைய இது சப்சிக்வெண்ட் ஜெனரேஷன்ஸ் எப்படி வரணுங்கிறத சொல்றாரு. ஒன் ஹூ டஸ் நாட் ரிவியர் லார்ட் வாசுதேவா as their deity throughout their life should either not be born in my lineage, என்னோட வம்சத்திலேயே பிறக்கக்கூடாது, பிறந்தானாக்கா அவ they should perish quickly அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மா ஜனிஷ்ட சனோ வம்சே, அவ பிறக்கவே கூடாது. மா ஜனிஷ்ட சனோ வம்சே ஜாதோ வாத்ராக் விபத்யதாம் ஆஜன்ம மரணம் யஸ்ய வாசுதேவோ ந தெய்வதம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான மனுஷா என்னோட ஜென்மத்தில் அப்படி பிறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இவர் சொல்கிறார், என்னுடைய ப்ரீவியஸ் ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே வாசுதேவனையே இது பண்ணிண்டவா, வாங்கிட்டு ஈடுபட்டவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வார்த்தைகள் யுக்தானாம்னு ஒரு வார்த்தை வருது, விதாம் அப்படிங்கிற மாதிரி. யுக்தானாம்னாக்க எம்பெருமான் கூடயே வந்து அதே எம்பெருமானே இது பண்ணுறவா, எங்கேஜ் வித்தியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா. விதாம் அப்படின்னாக்க ஞானம் நிறைய உடையவா. அப்புறம் ஏகாந்த மனசாம் அப்படிங்கிறது ஏகாந்த, அவனுடைய திருவடி தாமரைகளே ஒரே முடிவாக மனசு உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி. வியாக்கியானத்தில் சொல்கிற அந்த யுக்தானாம்ங்கிறது யூ கேன் டேக் இட் ஆஸ் அ ப்ராக்சி ஃபார் கர்மயோகம் அப்படிங்கிற மாதிரி. விதாம் அறிந்தவர்கள், யூ கேன் டேக் இட் ஆஸ் அ ப்ராக்சி ஃபார் ஞான யோகம். ஏகாந்த மனசாம்ங்கிறது யூ கேன் டேக் இட் ஆஸ் அ ப்ராக்சி ஃபார் பக்தி யோகம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன சொல்றாக்க, இந்த 3த்தையும் சொல்றாரு அவங்க, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படிங்கிற 3த்தையும் இதில் சொல்றார் அவர். பட் இட்ஸ் இஸ் நாட் டு சே தட் therefore they did not practice prapatti, they attained moksham through karma yogam, ஞான யோகம், பக்தி யோகம் அந்த சீக்வன்ஸ் மூலமாக அப்படி அடைஞ்சார்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதாவது வந்து you can practice these things not as an upayam, அதாவது even though you still use prapatti as your upayam to attain moksham. சில விஷயங்கள் இந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வாங்கிறதுக்காக வேண்டிய சில விஷயங்கள் பண்ணலாம் அடிவேன் சொல்லுவேன் இல்லையோ, பரபக்தி, பரஜான, பரமபக்தி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் they are not upayams, they are not essential to reach the moksham. இருந்தாலும் அவர் பகவத் ராமானுஜர் அதை கேட்குறார், அவர் அது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். அதே மாதிரி இவாளும் வந்து எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இந்த பாப்ப ஆத்மானு தன்னை சொல்லிக்கிறாரு, நான் வந்து ரொம்ப பெரிய பாவங்கள் பண்ணேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பெரிய திருமொழியில் வந்து இவர் வந்து திருமங்கையாழ்வார், அவரும் நைச்சியானுசந்தானத்தில் திருவேங்கடமுடையான பற்றி ஒரு அழகான பதிகம் ஒன்று எழுதியிருக்கார். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் அப்படின்னு ரொம்ப அழகான பதிகம். அதில் வந்து நைச்சியானுசந்தானம் ஸ்ரீ ஆளவந்தார் மாதிரி அவரும் நைச்சியானுசந்தானத்தில் இறங்குறார். பற்றேல் ஒன்றும் இலேன் பாவமே செய்து பாவியானேன் அப்படிங்கிறார். எனக்கு உண்மையில பற்று ஒன்று பிடிப்பு ஒன்று இல்லாமல் இருந்திருக்கு சுவாமி, பாவமே செய்து பாவியானேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மற்றேல் ஒன்று அறியேன், உனக்கு வேற ஒரு உபாயம் ஒன்று எனக்கு தெரியாது சுவாமி, உம்மை தவிர மாயனே எங்கள் மாதவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த பாவமே செய்து பாவியானேன் அப்படிங்கிறது அந்த பாவாத்மா அந்த கேட்டகரியில் அடியேனும் இருக்கேன் சுவாமின்
அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி ஆழ்வார்கள் நிறைய அந்த மாதிரியான நைச்சியானுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. திருமாலையில வந்து தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்வார், ஆவியே அமுதே. திரு அரங்கனை பார்த்து சொல்றார், ஆவியே அமுதே என்றன் ஆருயிரனைய எந்தாய் பாவியேன் உன்னை எல்லால். உன்னை தவிர அந்த பாவியேங்கிறத வந்து தமிழ்ல பாவியேன்னு தான் எழுத முடியும் அது. ஸோ பாவியேங்கிறதும் சரி பாவியேங்கிறதும் வந்து ஒரே மாதிரி தான் எழுதாது. பாவியேன் உன்னை எல்லால், உன்னை தவிர வேற ஒருத்தரையும் நினைக்க மாட்டேன். பாவியேனே. ஒரு காலம் இப்ப நான் திருந்துட்டேன், ஆனா பாவியேனாக இருந்தேன் நான். ஆனா அந்த பாவத்தினால இப்போ இன்னமும் பாவியேனாக இருக்கேன். என்னாக்க ஒரு நல்ல மனுஷனாக உள்ள இருக்கிற அந்த பலன், நல்ல மனுஷனாக இருந்தாக கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை என்ன அனுபவிக்க ஆரம்பிக்கல. அதனால அடியேன் இன்னும் பாவியேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த வராக புராணத்துல வந்து வராக பெருமாள் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது அந்த அடியேன்னு சொன்னேன்னு இல்லையோ, இந்த அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நமக்கு வந்து வி ஆர் எக்ஸ்ட்ராடினரிலி ஃபார்ச்சுனேட். நம்ம வந்து ஒரு மிருகமாக பிறந்திருந்தோம்னாக்க என்ன ஞானம் இருந்திருக்கும், ஒரு மரமாக பிறந்திருந்தோம்னாக்க என்ன ஞானம் இருக்கும், எந்த ஞானத்தை வச்சு நம்ம மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிறது அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழும். ஆனாக்க ஒரு மனுஷ குலத்துல பிறந்த அந்த இந்த 6வது அறிவுடையது அந்த மாதிரி நன்னா ஞானம் வந்து உண்டாகி அது மூலமாக எம்பெருமானை அடையறதுக்கு அந்த மாதிரியான சக்தி உடைய அந்த ரூபம் நம்ம இருக்கிற ரூபம் அது, இந்த மானுஷ சரீரம் அது. அதனால வந்து அதை நன்னா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ வராக பெருமாள் சொல்றார், obtaining a human body which is composed of the 5 elements, பஞ்சபூதங்களால் ஆன அந்த ஹியூமன் பாடி இருக்கே, அது வந்து அதை வந்து once you get it's a very rare and valuable opportunity அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் however if one does not surrender to me, அது கிடைச்சும் ஒருத்தன் வந்து எனக்கு இது பண்ணலன்னாக்க, என்கிட்ட பிரவர்த்தி பண்ணலன்னாக்க, what could be a greater suffering than that அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லப்த்யாது மானுஷம் தேகம், மானுஷ தேகத்தை அடைந்ததுக்கு அப்புறமும் பஞ்சபூத சமன்விதம், பஞ்சபூதங்களால் ஆன அந்த மானுஷ தேகத்தை அடைந்ததுக்கு அப்புறம் மாம் ஏவ ந பிரபத்யந்தே, எங்கிட்ட சரணாகதி பண்ணலன்னாக்க, ததோ துக்கதரம் துக்கிம், அதை விட பெரிய துக்கமான விஷயம் என்ன இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நரசிம்ம புராணத்திலையும் அதே அந்த எவ்வளவு அழகா வருது பாருங்க. அந்த தாட் வந்து நிறைய புராணங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்கார். நரசிம்ம புராணத்திலையும் வருது, அதாவது person who after acquiring a human birth through countless good deeds, நிறைய புண்ணியங்கள் பண்ணி அதனால ஒரு ஹியூமன் பர்த் கிடைச்சதுக்கு அப்புறம் அது வந்து if that person wastes his life in pursuit of mere sensory pleasures instead of striving for liberation, அது எப்படிப்பட்டதுனாக்க it's like one who burns precious sandalwood merely to obtain ashes. சுவாமி எனக்கு இது சாம்பல் வேண்டிருந்தது சுவாமி, அந்த பல் தேய்க்கிறதுக்கு சாம்பல் வேண்டிருந்தது சுவாமி, ஆனால் அந்த சந்தன மரத்தை வந்து கொளுத்திட்டேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னான்னாக்க அது எவ்வளோ புத்திசாலி, எவ்வளோ வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ அதே மாதிரி தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சுபமதிர் உபலபிய மானுஷத்துவம் சுக்ருத சதேன விருதேந்திரியார்த்ததேதோ ரச்சயதி குருத்தேன மோக்ஷமார்க்கம் சதகதி சந்தனம் ஆஷு பஸ்மஹேதோ. பஸ்மம் சாம்பல் அப்படி வேணுங்கிற அப்படிங்கிற ஹேதோ காரணத்துக்காக வேண்டி சந்தனம் தகத்தி, சந்தனத்தை ஒருத்தங்க இது பண்ணானாக்க, கொளுத்தி இது பண்ணானாக்க எவ்வளோ முட்டாள், எவ்வளோ வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா, அதாவது அந்த தமசிங்கிறது வந்து அஜ்ஞானத்தை சொல்கிறார் அவர். அந்த இதில் வருது, சரணாகதி கத்தியத்தில் வருதோ இல்லையோ, அநாதிகால பிரவருத்த விபரீத ஞானம், ரொம்ப வருஷமாக அனாதி காலமாக அடியேனுடைய கர்மாக்கள்னால இருக்கின்ற விபரீத ஞானம்னு சொல்றாரு. அந்த விபரீத ஞானத்துல நான் ஆழ்ந்து நிற்கிறேன் சுவாமின்னு சொல்றாரு. கூட கொஞ்சம் மேல ஆழ்ந்துன்னு இருக்கேன், அது அகக இன்னும் கீழே போயின்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திருவிருத்தத்துல சுவாமி நம்மாழ்வார் சொல்றாரு, பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும், அந்த பொய் நின்ற ஞானம் இருக்கேன், அந்த விபரீத ஞானம், அதுல நான் மூழ்கின்றிருக்கேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது வந்து அப்புறம் வந்து அதாவது ஸோ அது நிறைய இந்த மாதிரி சொல்லுது இருக்கு. அதாவது ஹியூமன் பாடி a metaphorical boat இருக்கே, அது வந்து acquired through great virtue can be used to cross the vast ocean of samsaram. However, one must act swiftly before the body deteriorates
or is lost அப்படிங்கிற மகதா மகதா புண்ணிய பண்யேன எத்தனை ஸ்லோகங்கள் வருது பாருங்க இந்த மாதிரி. கிரீதேயம் காயனௌ த்வயா பிராப்தும் துஹ்கோததேயே பாரம் த்வரயாவன்ன பித்யதே அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதனால நம்மளுடைய சரீரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த நிமஜ்ஜாமிங்கிறது இதில் மூழ்கின்றிருக்கேன், இந்த இருளில் மூழ்கின்றிருக்கேன், அஜ்ஞானம் அப்படிங்கிற இருளில் மூழ்கின்றிருக்கேன். அதையும் ஆழ்வார்கள் நிறைய சொல்லியிருக்கார். திருவாய்மொழியில் சொல்றார் அவர் சுவாமி நம்மாழ்வார், வன்மா வையமளந்த எம் வாமனா, உலகத்தை எல்லாம் வளர்ந்த வாமனனே, நின் பல்மாமாய பல்பிறவியில் படுகின்ற யான். உம்முடைய பல்மாமாய பல்பிறவியல், நிறைய மாயங்கள்னாக்கா ஆச்சரியகரமான ஒரு அர்த்தம். இன்னொன்று ஸ்வரூப ஞானத்தை மறைக்கிற அந்த மாதிரியான மாயையுடைய ஒரு டிசெப்டிவ் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அப்படிப்பட்டவன் பல்மாமாய பல்பிறவியில் படுகின்ற யான். உன்னுடைய பிறவியில் அந்த மாதிரி மாயத்தினால ஸ்வரூப ஞானத்தை மறைக்கிற அந்த இதை நான் அடியேன் அதில் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுதான் இவரும் சொல்கிறார், நிமஜ்ஜாமி தமசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ இது 61வது ஸ்லோகம். 62வது ஸ்லோகத்தில் திரும்பவும் நைச்சியானுசந்தானத்தில் தான் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார் அவர். என்னெல்லாம் தன்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ண முடியும், நெகட்டிவாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிக்கிறார். ஐ எம் டீப்லி ஃப்ளாட் சுவாமின் அப்படின்னு சொல்லி வரிசையாக டிஸ்கிரைப் பண்ண போகிறார். இந்த விதத்தில் நான் ஒரு அயோக்கியன், அந்த விதத்தில் ஒரு அயோக்கியன் அப்படின்னு சொல்ல போகிறார் அவர். How am I going to cross this ocean of grief? இந்த சம்சாரம் அப்படிங்கிற அந்த துக்க கடலை எப்படி அடியேன் தாண்டி உனக்கு அடியேன் இது பண்ண தாசத்துவம் கைங்கரியம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ பார்த்தேன்னாக்கா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட், ஒரு சார்ஜ் ஷீட் மாதிரி தனக்கு மேலே தானே போட்டுக்கிறார் அவர். அவர் என்ன சொல்றார், சுவாமி அடியேன் சாஸ்திர வரம்புகளை மீறியவன். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாது, இந்த லைனை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு சுவாமின். நான் அதெல்லாம் பற்றி ஒன்றுமே கவலைப்படாமல் அது சொல்லியிருக்கிற வரம்புகளெல்லாம், அதனுடைய லிமிட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் நீச்ச விஷயங்களில் ஈடுபட்டவன். அடியேன் ரொம்ப நீச்சன் சுவாமின். அடியேன் நல்ல ஒசந்த மாதிரியான வேலைகள் பண்ணாமல், விஷயங்கள் பண்ணாமல், ரொம்ப நீச்சமான விஷயங்கள்லே அடியன் புத்தியை செலுத்திண்டு அதையே பண்ணிட்டு இருக்கேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் சஞ்சல புத்தி உடையவன், அதாவது ஒரு அன்ஸ்டடி மைண்ட் உடையவன் சுவாமின். ஒரு நல்ல ஒரு காமா ஒரு செரீன் மைண்டோட உம்முடைய திருவடியில் அதை செலுத்திண்டு உம்மை மேலே தியானம் பண்ணிட்டு அந்த மாதிரி உம்மகிட்ட பிரபத்தி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஆனால் ரொம்ப வருஷமாக அந்த மாதிரி பண்ணாமல் இருந்துட்டேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அடியேன் பொறாமையின் உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறார். பொறாமைனாக்கா ஒரு என்வி அப்படிங்கிற மாதிரி. அந்த அடியேன் ரொம்ப பொறாமைக்காரன் அப்படின்னு மாத்திரம் சொல்லலை, பொறாமையோடைய உற்பத்தி ஸ்தானம். பொறாமையே இங்கே தான் இங்கிட்ட தான் பிரசவமாகி வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பொறாமையின் உற்பத்தி ஸ்தானம், த வெரி பர்த் பிளேஸ் ஆஃப் என்வி, அது நான் தான் சுவாமி. நீங்கள் டிக்ஷனரியில் என்விங்கிற வார்த்தையை பார்த்தேன்னா அடியனுடைய ஃபோட்டோ போட்டு இங்கே தான் பிறந்தது இப்போ என்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். நன்றி கட்டவன் சுவாமி, அடியனுக்கு வெரி அன்கிரேட்ஃபுல் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அகங்காரம் உடையவன் சுவாமி. அகங்காரம் மமகாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு சுவாமி, எவ்வளோ வேணுமோ அதுக்கு மேலேயே இருக்கு சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சிற்றின்பங்களுக்கு அடிமையானவன், த சென்சரி பிளஷர்ஸ், த ட்ரிவியல் பிளஷர்ஸ், இந்த உலக விஷயாந்தரங்களில் ஈடுபட்டு அந்த பிளஷர்ஸ்க்கு அதுக்கே ஒரு அடிமையானவன். ஐம் சப்சர்வியன்ட் டு தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பிறரை வஞ்சிப்பவன், மற்றவாளெல்லாம் ஏமாத்துறவன், ஐ டிசீவ் தம், ஐ ஃபூல் தம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சொல்றார் அவர். பிறரை வஞ்சிப்பவன், கொடியவன், ஐம் வெரி க்ரூவல் பர்சன் சுவாமின். மிகவும் பாவம் செய்பவன், ரொம்ப எக்கச்சக்கமான பாவங்கள் கணக்கே இல்லாமல் பண்றவன் சுவாமின் அப்படின்னு பெரிய எவ்வளோ 10-15 லிஸ்ட்டை போட்டுட்டு அப்படிப்பட்ட அடியேன் சுவாமி, அப்படி ரொம்ப மோசமா நீச்சனே நிறைவு ஒன்றுமில்லைன்னு சொல்றாரோ இல்லையா சுவாமி நம்மாழ்வார். அது நீச்சனேன்னு சொல்லி விட்டுட்டார் இவர் என்னென்ன விதங்கள்ல தான் நீச்சன் அப்படிங்கிறத வரிசையா அவர் லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டார் அவர். இவ்வளவு தூரமாக நீச்சனாக இருக்கிற அடியேன் இப்படிப்பட்ட கரை காணாத துன்பக் கடலில் இருந்து, இந்த சமுத்திரம் சம்சாரம்ங்கிறது ஒரு துன்பம், ஒரு இந்த சோகமான இட்ஸ் an ocean of great suffering அப்படிங்கிற மாதிரி. அந்த ஓஷன் ஆஃப் கிரேட் சஃபரிங்லேருந்து சுவாமி அதுவும் எப்படிப்பட்டனா கரை காண முடியாது, அதாவது எங்க ஷோர் இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ தூரத்துக்கு விஸ்தாரமா இருக்கு சுவாமின். அப்படிப்பட்ட கரை காணாத துன்பக் கடலான இந்த ஓஷன் ஆஃப் சஃபரிங் ஆக இருக்கிற இந்த சம்சாரம் இருக்கே, அதிலிருந்து கரை ஏறியவனாய், as someone who reached the shore,
அப்படி பண்ணி தேவரீருடைய திருவடிகளில் எப்படி அடிமை செய்ய போகிறேன் சுவாமி, இப்படி இவ்வளவு தூரத்துக்கு நான் மோசமா இருக்கேனே, இது வாட் ஹோப் டு ஐ ஹாவ் ஆஃப் கிராசிங் திஸ் ஓஷன் அண்ட் தென் ரீச்சிங் யூ அண்ட் டூயிங் கைங்கரியம்ஸ் டு யூ சுவாமின் அப்படிங்கிற அடிமை செய்ய போகிறேன் சுவாமி. அவரை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானை அடைந்து எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அது. ஸோ அதுதான் சொல்ல, இவ்வளவு நான் மோசமாக இருக்கேனே சுவாமி, எப்படி நான் இது அடைய போகிறேன் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்னோட வார்த்தைகள் பார்க்கலாம். ஸோ அகெயின் வழக்கம் போல் இந்த ஒவ்வொரு கலர் ஃப்ரேசஸ் ஃபாலோ பண்ணினாக்கா ஈஸியாக புரியும் அது. ஸோ அமரியாதக அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். அமரியாதகனாக்கா இந்த சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிற லிமிட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரியானது. அப்புறம் க்ஷுத்ரகனாக்கா நம்ம நீச்சமான விஷயங்களில் ஈடுபட்டவன் அப்படிங்கிற மாதிரி. சலகமதிஹி, இந்த சஞ்சலமான புத்தியை உடையவன் அப்படிங்கிற மாதிரி. சலகன அசைகிறது, மூவ் பண்ணுறது. ஸோ ஸ்டில்லாக இருக்காமல் சஞ்சலமாக இங்கே போய் அங்கே போய் அந்த மாதிரியான புத்தியை உடையவன் சலகமதிஹி அப்படின்னாக்கா சஞ்சல புத்தியை உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அசூயா பிரசவபூஹு அப்படிங்கிறார். அதாவது அசூயன்னா தெரியும் உங்களுக்கு, அனசூயாங்கிற வார்த்தை தெரியும். அசூயாங்கிறது என்வி, பொறாமை அப்படிங்கிற மாதிரி. அசூயா வந்து பிரசவபூஹு, பிரசவமாகின்ற பூமி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அசூயை அப்படிங்கிற இந்த என்வி வந்து பிரசவமாகின்ற பிறக்கின்ற பூமியே நான் தான் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. அப்புறம் வந்து சொல்றார் கிருத்தக்னக அப்படிங்கிற மாதிரி. இந்த வார்த்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது. ஏன்னா there is another similar word which means exactly the opposite of this. அதாவது கிருத்தக்ன ரெண்டா மனசுக்குள்ள ரெண்டா நினச்சிக்கோங்க. பண்ணி ஒருத்தன் நமக்கு பண்ணின நல்ல விஷயத்த அதை அழிச்சிட்டவன், அது மனசுலேருந்து அழிச்சிட்டவன். ஸோ ஒருத்தன் பண்ணின நல்ல விஷயத்த அதை மனசுலேருந்து அழிச்சிட்டு அன்கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கிருத்தக்னன்னு பேர். இதுக்கு ஆப்போசிட் என்ன, கிருத்தஜ்ஞன்னு பேர். அது ஆரம்பிக்கிறது கிருத்தில தான் ஆரம்பிக்கிறது. பண்ண நல்ல விஷயத்த அதை வந்து அறிந்தவன், அதை ஞானம் உடையவன், அதை அறிஞ்சுண்டு அதை மனசுல வச்சுண்டு அதை பதிலுக்கு பிரதி உபகாரம் பண்றவன் அப்படிங்கிற மாதிரி. கிருத்தஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லக்ஷ்மணோ நாமதகன்னு கிருத்தஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய அப்படின்னு ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் சொல்றானோ இல்லையா, ஹனுமான் கிட்ட தன்னை ஐடென்டிஃபை பண்றச்சே. ஸோ இந்த கிருத்தஜ்ஞ அப்படின்னாக்க அது நல்ல வார்த்தை, கிரேட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. பண்ணின விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறவன் இவன் வந்து கிருத்தக்னாக்க பண்ண நல்ல விஷயங்களெல்லாம் அப்படி மறந்து போய் அதை ஒழிச்சு கட்டிட்டு ஒரு அன்கிரேட்ஃபுல்லாக இருப்பவன் அப்படின்னு. ஸோ இவர் வந்து தன்னை அன்கிரேட்ஃபுல், நன்றி கட்டவன் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் துர்மானி அப்படிங்கிறார். துர்மானினாக்கா அகங்காரம் நிறைய உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்புறம் வந்து ஸ்மர பரவசக அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஸ்மர பரவசக, அந்த சிற்றின்பங்களுக்கு அது அடிமை, பரவசப்பட்டவன், அடிமையானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சிற்றின்பங்களுக்கு அடிமையானவன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வஞ்சன பரக மற்றவாளை வஞ்சிப்பவன் அப்படிங்கிற மாதிரி, பிறரை வஞ்சிப்பவன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து நிருஷம்சனாக்க ஐ எம் அ வெரி க்ரூவல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. பாபிஷ்டக எக்கச்சக்கமாக பாவம் பண்ணவன் அப்படிங்கிற மாதிரி. இப்படிப்பட்டவனான அடியேன், அப்படிப்பட்டவனான அடியேன். இதக இப்படிப்பட்ட துக்க ஜலதேகே, இப்படிப்பட்டன்னு இந்த சம்சாரத்தை சொல்லியிருக்கிறார். இந்த இப்படிப்பட்ட இந்த துக்க ஜலதேங்கிறது வந்து துக்க கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்சார கடலில் இருந்து, அதுவும் எப்படிப்பட்ட துக்க கடல் அப்படின்னாக்கா அபாராத் அப்படிங்கிறது கரை காணாத துக்க கடல். அப்படிப்பட்ட கரை காணாத துக்க கடல் இருக்கே, அதுல இருந்து உத்தீர்ணகனா அதுலேருந்து கரை ஏறியவனாக தவ சரணயோகோ தேவரீருடைய திருவடிகள்ல அடியேன் வந்து கதம் எப்படி சுவாமின் பரிச்சரேயம் எப்படி சுவாமின்னு நான் இது அடிமை செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ இவ்வளவு மோசமா இருக்கேனே சுவாமின், அடியேன் வந்து எப்படி சுவாமின் உம்மை அடைந்து இந்த சம்சார கடலை தாண்டி போய் உம்மை அடைந்து அங்கே உம்முடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ண போறேன் சுவாமின்னு. ஸோ பார்த்தேன்னாக்கா அது வெறும்னா நீச்சனேன்னு மாத்திரம் சொல்லிட்டு விடலை அவர். நான் பெருசாக லிஸ்ட்டு போட்டு இந்தந்த விதங்களில் அடியேன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கேன் சுவாமின்னு தன்னுடைய நைச்சானுசந்தானத்தை இது பண்ணிக்கிறார் அவர். ஸோ அடியேன் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஆச்சாரியர்கள் எப்படி சொல்கிறச்சே அவள் வந்து அதை தே மே எக்ஸாஜரேட் தேர் ஷார்ட் கமிங்ஸ்,
ஆனால் நமக்கு இதே ஸ்லோகத்தை சொல்கிறச்சே இட் டிஸ்கிரைப்ஸ் அஸ் டு அ டீ அப்படிம்பாலே அந்த மாதிரியானது. சரியா? ஸோ இது வந்து பார்த்தேன்னாக்கா தான் எவ்வளவு டீப்லி ஃப்ளாடுங்கிறத வந்து ஒவ்வொரு நிறைய விதங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறார் அவர். இதே இந்த அடியன் கோட்டட் பெரிய திருமொழி ஆஃப் திருமங்கை ஆழ்வார் திருவேங்கடமுடையானுக்கு அவர் மங்களாசாசனம் பண்ணுறச்சே தன்னை நைச்சியானுசந்தானம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. அதில் ஃபியூ கோட்ஸ் ஃப்ரம் தேட். இது மானே கண் மடவார் மயக்கில் பட்டு இந்த பெண்களோட வசத்தில் இது பண்ணி அம்ட்டுண்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். எக்கச்சக்கமாக பாவம் பண்ணியிருக்கேன் சுவாமி. ஈச் இண்டிவிஜுவலி என்டைட்டில்ஸ் மீ டு அட்டைன் நரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் அப்படிங்கிறார் சுவாமி. நான் நிறைய விஷயம் ஜீவர்களை கொன்னிருக்கேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதான் இவர் வந்து ஆக்சுவலி யூஸ் டு பி அ சோல்ஜர். அதனால் இட்ஸ் குவைட் பாசிபிள் இஸ் ரெஃபரிங் டு தட் த டைம்ஸ் வென் ஹி கில்ட் பீப்புள் வித்தவுட் ஷோயிங் மர்சி டு தம் அப்படிங்கிற மாதிரி. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றும் இல்லாமைனால் வித்தவுட் எனி கிராண்ட் பர்பஸ் டு இட் அப்படி மாதிரி பண்ணியிருக்கேன். என்றேனும் இறந்தார்க்கு யாராவது ஒரு நாளைக்கு வந்து என்கிட்ட வந்து யாச்சகம் கேட்டு வந்தாள்னாக்க அவளுக்கு நான் ஒன்றும் கொடுத்ததும் கிடையாது. அது மாத்திரம் இல்லைப்பா என்கிட்ட இல்லை நாளைக்கு வந்து என்ன கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல வார்த்தை கூட சொல்லி அனுப்பலை. இனிதாக உரைத்தறிய நல்ல வார்த்தைகள் என்ன சொல்லணும்னு தெரியாது. சீப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுவேன். அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். குலம்தான் எத்தனையும் பிறந்தே இறந்து எய்த்தொழிந்தேன். எத்தனையோ குலங்களில் பிறந்து எத்தனையோ விதங்களில் தப்பு பண்ணியிருக்கேன். நான் இப்போ பிறப்பு ஆஃப்டர் பிறப்பு வந்திருக்கேன். நலம்தான் ஒன்றும் இல்லேன். என்கிட்ட நல்லதுங்கிறது பேருக்கு கூட ஒன்றும் கிடையாது சுவாமி. நல்லதோ ஒரு அறம் செய்தும் இல்லேன். தர்மம்ங்கிறது பேருக்கு நான் ஒன்று கூட பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த இலேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நெகட்டிவ் வார்த்தைகள் வரதை வச்சுட்டே உங்களுக்கு தெரியும். இச்சானுசந்தானத்தில் இறங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. திருமாலையிலையும் சொல்றார், தவத்துளார் தம்மில் அல்ல. நிறைய தபஸ் பண்ணியிருக்காளே அந்த குரூப்ல வந்து அடியேன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்லார். தனம் படைத்தாரில் அல்லேன் பைதன். அதாவது தனம் வச்சுட்டு அந்த தனத்துல வந்து எம்பெருமானுக்கு வந்து கோவில் கட்டியோ அல்லது இதே வேற விதங்கள்ல வந்து கைங்கரியம் பண்ணியோ அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. உவர்த்த நீர் போல என்றன் உற்றவர்க்கு ஒன்றும் அல்லேன். ஜலம் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் இது. ஆனா சால்ட் வாட்டர் வந்து சமுத்திர ஜலம் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? அது வந்து சாட்டாக தாகம் போகுமா அடங்காது, இன்னும் கொஞ்சம் தான் தாகம் எடுக்கும். இது அப்படிப்பட்ட உவர்த்த நீர் போல என்றன் உற்றவர்க்கு ஒன்றும் அல்லேன். என்னை சார்ந்தவர்களுக்கு ஐ எம் ஆப்சல்யூட்லி யூஸ்லெஸ். ரொம்ப அழகான அனாலஜி அது. எவ்வளவு யூஸ்லெஸ் அப்படின்னாக்க லைக் வாட்டர், லைக் சால்ட்டி வாட்டர், அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்றாரு. அது அதே மாதிரி திருவாய்மொழியில சொல்றாரு, ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்தனன்கொள். எவ்வளவு ஒரு இரக்கமே இல்லாத ரொம்ப மோசமான விஷயங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி திருவாய்மொழியிலே சொல்றார், நாக்கு நீள்வன் ஞானம் இல்லைன்னு தானே சொல்லிக்கிறார். இது ஆன் த சர்ஃபேஸ் வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு என்ன தோணும்னாக்க, நாக்கு நீள்வன், எனக்கு நாக்கு தான் பெருசா இருக்கு, ஞானம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லலை அவர். ஞானம் இல்லைங்கிறது கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன் தான். நாக்கு நீள்வன்னாக்க ஒன்று அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அந்த மவுத் வாட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமோ இல்லையோ. சாப்பாடு வந்து நல்லதாக ஒரு பார்த்தோம்னாக்க அதை பார்க்கறச்சே நமக்கு நாக்கில் ஜலம் ஊறுறதோ இல்லையோ, அதுதான் சொல்கிறார் நாக்கு நீள்வன். ஒன்று அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை நாக்கில் ஊறின்னு இருக்கு. எனக்கு அடியனுக்கு ஞானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். திரும்ப அந்த பெரிய திருமையில் திரும்பவும் இந்த திருமங்கையாழ்வார், கள்ளத்தேன் பொய்யகத்தேன் ஆதலால் போதொரு கால் கவலை என்னும் வெள்ளத்தேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. கள்ளத்தை டிசெப்டிவ் பர்சன், பொய்யகத்தேன் நிறைய பொய்கெல்லாம் வச்சுட்டு இருக்கேன்னா, ஆதலால் போது ஒரு கால் எல்லாம் ஒரு போது கூட மிச்சம் இல்லாமல் கவலை என்னும் வெள்ளத்தேன், கவலைங்கிற அந்த ஃப்ளட்டிலேயே நான் மூழ்கி இருக்கேன் சுவாமின் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். அதை எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அந்த நைச்சியானுசந்தானம்ங்கிறது இட்ஸ் நாட் த எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் ஆளவந்தார். ஈவன் தோ இட் டஸ் எம்ப்ளாய் இட் குவைட் அ பிட். ஆழ்வார்களும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அமரியாதை அதாவது வந்து இந்த சாஸ்திர வரம்புகளை மீறினவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ. சாஸ்திர வரம்புகளை மீறினவன் அப்படின்னு சொல்கிறச்சே இந்த மனுஸ்மிருதியில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னாக்க, மனுஸ்மிருதியில் ஒருத்தன் வந்து எப்படி நடந்துக்கணும்னாக்க, ஒன் ஷுட் கண்டக்ட் ஒன் செல்ஃப். அவனுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அவனுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அவனுடைய செல்வத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அவனுடைய கல்வி அவனுடைய லேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அவன் வந்திருக்கிற வம்சத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அண்ட் he should move about in this world accordingly. அதை நான் பண்ணதே கிடையாது சுவாமி இப்படிங்கிற சொல்கிறார்.
வயசா வயசா கர்மணோர்த்தஸ்ய வயசான வயசு, இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த கர்மணம் அதாவது அது மாதிரி வேலை பண்ணுற வேலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிற அப்படி மாதிரி வயசா கர்மணோர்த்தஸ்ய ஸ்ருதஸ்யாபிஜனஸ்ய சய விருத்தி சாரூபியம் ஆச்சரன் விசரேதிக அப்படிங்கிற மாதிரி போகிறது அது. ஸோ அந்த மனுஸ்மிருதியில் அதாவது அதில் எப்படி போட்டிருக்கோ அந்த வரம்புகளெல்லாம் நான் மீறிட்டேன் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அசூயைனாக்கா பொறாமை. இந்த பொறாமையை பற்றி சொல்கிறச்ச மனுஸ்மிருதியில் இன்னொரு கோட்டு ஒன்று கொடுக்குறா. வித்யாலக்ஷ்மி வந்து ஒரு பிராமணன் கிட்ட சொல்கிறாளாம். அது என்ன சொல்கிறாள்னாக்கா, அது வந்து இந்த வித்தையை வந்து ஒரு அசூயை பொறாமை உள்ள ஒருத்தவங்கிட்ட எனக்கு கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாத. ஸோ அசூயக்காய அசூயை நிறைந்த ஒருத்தன்கிட்ட மாதா என்னை கொடுக்காதே, யாரை கொடுக்காதே, மாம் என்னை கொடுக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவளுக்கு என்ன அப்படிப்பட்ட வாளுக்கு கொடுக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பொறாமைங்கிறது ரொம்ப மோசம். அது இன்ஃபேக்ட் பகவத்கீதையில் உங்களுக்கு இந்த நம்பரோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பாருங்க. 1867 அதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, 1866ஓட சிக்னிஃபிகன்ஸ் தெரியுமாங்கிறத யோசிச்சு பாருங்கோ. 1866 தான் வந்து சர்வதர்மான் பரித்யஜ்யம் ஆமேகம் சரணம் ரஜ. கடைசி சாப்டரில் 66வது ஸ்லோகம். வித் ஒன்லி a few more ஸ்லோகம்ஸ் ரிமைனிங். அப்போ தான் பிரபத்தியை பற்றி கண்ணன் சொல்கிறான்னு இல்லையோ சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலே சொல்கிறாரு, ஒத்துக்கிட்டையும் சொல்லாதையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது இந்த மாதிரி சில ஆட்கள் கிட்ட சொல்லாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த பிரபத்தியை பற்றி முந்தின ஸ்லோகத்தில் சொன்னேனே, this knowledge should never be spoken to one who is not austere, who is not devoted, who is not eager to listen, and especially not to one who is envious அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். who is envious of me அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது இதம் தேனா தபஸ்காய நா பக்தாய கதாச்சனய நச்சாசுஷ்ரூஷவே வாச்சியம் நச்ச மாம் யோபியசூயதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதாவது நமக்கு வந்து இந்த மந்திரங்களெல்லாம் ரகசியங்கள்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த விதத்தில் இந்த சர்ம ஸ்லோகத்தை வந்து இன்னென்ன மாதிரி ஆட்கள்கிட்ட நீ சொல்லாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ மேபி இட்ஸ் அ டிவைன் இன்ஜங்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த கிருத்தக்ன அகெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருத்தக்ஞ இல்லை கிருத்தக்ன அப்படிங்கிற மாதிரி, அதாவது நன்றி அன்கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது, அதை பற்றி சொல்கிறது இது. ஸோ அது என்னன்னாக்கா அதில் வந்து வால்மீகி ராமாயணத்தில் வந்து இது ஒரு குவிஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகம் வந்து யாருக்கிட்ட சொல்லியிருப்பா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கோ. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்கிறேன் அடியேன். அதாவது அட்டோன்மெண்ட் ஹேஸ் பீன் ப்ரிஸ்கிரைப்ட் பை த வாய்ஸ் ஃபார் தோஸ் ஹூ கில் அ பிராமின். ஒரு பிராமினை கொன்னாக்க அதுக்கு பிராயஷ்சித்தம் இருக்குது அப்படின்னு ஸ்கிரிப்சர்ஸில் போட்டிருக்கு. அதே மாதிரி யாரே ஒருத்தர் இன்டாக்சிகன்ஸை கன்சியூம் பண்ணால் அதுக்கும் பிராயஷ்சித்தம் இருக்குன்னு போட்டிருக்கு. திருடுறவனுக்கும் பிராயஷ்சித்தம் இருக்குன்னு சாஸ்திரங்கள்ல இருக்கு. சேக்ரெட் வாவ்ஸை பிரேக் பண்ணுறானே அவனுக்கும் பிராயஷ்சித்தம் இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் ஒருத்தன் வந்து நன்றி கெட்டவனாக இருந்தாக்க, ஃபார் அன் அன்கிரேட்ஃபுல் பர்சன், அவனுக்கு வந்து அது பிராயசித்தமே கிடையாது. there is no expiation அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறார். யார் சொல்லியிருப்பா, யாருக்கிட்ட சொல்லியிருப்பா யோசிச்சு பாருங்க. அது அடி அந்த ஆன்சரை சொல்லிடுறேன். அதை வந்து 4வது காண்டம், அதாவது இதில் கிஷ்கிந்தா காண்டத்தில் யார் சொல்லியிருக்கா, அதாவது மழைக்காலம் முடிஞ்ச உடனே யார் செய் நன்றியை மறந்துருக்கா, யார் நன்றி கட்டவனாக இருந்திருப்பா. அந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே நான் உடனே சீதாதேவியை தேடுறதுக்கு வானர சைன்யத்தை அனுப்புகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணானே சுக்ரீவன். அவன் அதை மறந்துட்டு அவன் பாட்டு என்ன ஜாலியாக வந்து இது வைனிங் அண்ட் டைனிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானவன். அப்போ வந்து லக்ஷ்மணன் ஸ்ரீராமன் அனுப்புகிறார். அப்போ லக்ஷ்மணன் வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறான், சுக்ரீவன்கிட்ட சொல்கிறான், அதாவது உனக்கு வந்து விமோச்சனமே கிடையாது சுக்ரீவா, ஏன்னா ஃபார் அன் அன்கிரேட்ஃபுல் பர்சன் there is no expiation. என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மணன் கேட்டிருப்பான் அவர்கிட்ட. ஸோ அதுதான் சொல்கிறார். பிரம்மக்னேச்ச சுராபேச்ச, இதுகளுக்கெல்லாம் இது இருக்க பிராயசித்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பிரம்மக்னே, பிரம்மனாக்கா அது பிராமணன், அக்னாக்கா அழித்தவன், பிராமணனை கொல்பவனுக்கும் சரி. அதே மாதிரி பிரம்மக்னேச்ச சுராபேச்சே சோரே பக்னவ்ரதே ததாய நிஷ்கிருதிர்விஹிதா சத்பிஹி
கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி அப்படிங்கிற மாதிரி செய்நன்றி எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்குங்கிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் சேம் மீனிங் தான் அது. ஸோ அப்படிப்பட்டது நான் அப்படிப்பட்ட கிருத்தக்னவாக இருக்கேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இன்னும் சாஸ்திரத்தில் இன்னமும் சொல்கிறது அது என்னன்னாக்க, அதாவது அந்த மாதிரி ஒரு செய்நன்றி கொன்றவன் ஒருத்தன் அன்கிரேட்ஃபுல்லாக ஒருத்தன் இருந்தான்னாக்க, ஈவன் ஃப்ளஷ் ஈட்டிங் ஸ்கேவெஞ்சர்ஸ், இந்த ஹைனாஸ்லாம் கூட இருக்கே, அதெல்லாம் கூட வல்ச்சர்ஸ் அதெல்லாம் கூட தே வில் நாட் கன்சியூம் தி அன்கிரேட்ஃபுல் ஒன்ஸ் ஈவன் ஆஃப்டர் தேர் டெத் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறார் அவர். இதுவும் சுவாமி தேசிகன் தான் சொல்லியிருப்பார் அவருடைய அந்த ஸ்தோத்திர பாஷ்யம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த துர்மானிங்கிறது அந்த அகங்காரத்தை வந்து இப்போ சொல்கிறச்சே பகவான் கிருஷ்ணன் வந்து அந்த அகங்காரம் உடையவா என்னெல்லாம் என்ன மாதிரிலாம் அவள் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஐ எம் லைக் காட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பா. ஐ எம் த என்ஜாயர், ஐ எம் பெர்ஃபெக்ட், ஐ எம் பவர்ஃபுல் அண்ட் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் வெல்த்தி and I have highly placed relative. Who else is equal to me? I shall perform sacrifices to the celestial gods. நான் தான் ஒரு மகாராஜா மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். நான் I shall give alms, I shall rejoice அப்படிங்கிற மாதிரி. In this way these demonic people, அதாவது ரொம்ப அகங்காரம் பிடிச்சவா வந்து they are deluded by ignorance அப்படிங்கிற மாதிரி பகவான் கிருஷ்ணன் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. ஈஸ்வரோகம் அகம் போகி சித்தோகம் பலவான் சுகியே ஆட்யோபிஜனவான் அஸ்மி கோன்யோஸ்தி சதுருஷோ மயா யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய இதி அஜ்ஞான விமோஹிதாக அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்டது வந்து இஸ் டிஸ்கிரைப்ட் மீ டு அ டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சுவாமி எக்ஸாக்டாக அடியேன் அந்த மாதிரி தான் இருக்கேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். நிருசம்சக அப்படின்னாக்கா அது வந்து இந்த குரூவலாக இருக்கிறது சொல்கிறாரு. இதை வந்து சீதை வந்து சீதை வந்து இதில் சுந்தரகாண்டத்தில் தான் வந்து விஷயம் சொல்லி விடுறாளோ இல்லையோ, ஹனுமான் மூலமாக ஸ்ரீராமனுக்கு சொல்லி விடுறச்சே என்ன சொல்கிறாள்னாக்கா, அப்போ வந்து ஸ்ரீராமா நீ வந்து கருணையை பற்றி நிறைய சொல்லியிருக்க. நீ ஆன்று சம்சியம் பரோ தர்மக, அதாவது இந்த கம்பேஷனுங்கிறது தர்மங்கள்லே அதாவது ரொம்ப உசத்தியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க. ஏவமயா ஸ்ருதக, உன்னிடமிருந்து தான் அது என்னால் கேட்கப்பட்டது. அந்த கம்பேஷனுங்கிறது எல்லா தர்மங்களையும் விட வசந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சீதாதேவி சொல்கிறா. எந்த கான்டெக்ட்ல சொல்கிறான்னாக்க, அதனால என் மேலே அந்த கம்பேஷன் உனக்கு இல்லையா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறா அவர். பட் அது எதுக்கு அப்படி வியாக்கியானத்தில் சொல்கிறான்னாக்கா, அப்படிப்பட்ட வசந்த தர்மம் அது கம்பேஷனுங்கிறது. ஆனால் இவர் தன்னை ரிஷம்ச அப்படிங்கிற மாதிரி க்ரூவல் பர்சன், எனக்கு கம்பேஷனுங்கிறது கொஞ்சமும் கிடையாது, ஐ எம் an exact antithesis ஆஃப் த கம்பேஷன் அப்படிங்கிற அர்த்தத்தை தன்னை சொல்லிக்கிறாரோ இல்லையா. அதனால அது வந்து அதே மாதிரி இந்த கதம் எப்படி அப்படிங்கிற மாதிரி, அதாவது எப்படி சுவாமி உம்மை அடைய போறேன்னு அடைந்து உமக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு சொல்றாரோ இல்லையோ, அதை வந்து சொல்றது கண்ணன் சொல்றான், நமே பக்தக பிரணஷ்யதி அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய பக்தன் நெவர் பெரிஷஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி ஒரு நல்லவனாக இல்லையே சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரியா? ஸோ அது வந்து 62வது ஸ்லோகம். இப்போ 63வது ஸ்லோகம் பார்க்கலாம். 63வது ஸ்லோகத்தில் வந்து அகெயின் சுவாமி சொல்கிறார், சுவாமி அடியேன் வந்து நீர் வந்து எவ்வளவோ உம்முடைய தயையை காமிச்சிருக்கே சுவாமி. ஒன்று வந்து காகாசுரனுக்கு வந்து தயையை காமிச்சார். அவன் எவ்வளவு பெரிய இது பண்ணான், அசஹ்ய அபச்சாரம் பண்ணியிருக்கான், அவன் சகிக்க முடியாத அபச்சாரம் பண்ணியிருக்கான். அவனுக்கு அவனுடைய உயிரை பிடுங்காம ஜஸ்ட் வெறும் கண்ணை மாத்திரம் பிடுங்கியிருக்கே சுவாமின். அதே மாதிரி சிசுபாலன் வந்து எவ்வளவு தூரம் அவன் வச்சிருக்கான் சுவாமின். அந்த சிசுபாலனுக்கு வந்து மோட்சம் கொடுத்துட்டீராமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ 2 பேரையும் சொல்லிட்டு, அப்படி இந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் அவா பண்ற மகா தப்புகளுக்கு வந்து உம்முடைய கருணையை காமிச்சிருக்கீரே சுவாமி. அப்படி இருக்கிறச்சே அடியேன் பண்ண என்ன தப்பு வந்து உம்மால க்ஷமிக்க முடியாத ஒரு தப்பு சுவாமின் அப்படின்னு ரொம்ப ஒரு பரிதாபமா கேட்கிறாரு. கேட்கறச்சே நமக்கே கஷ்டமா இருக்கும். அடியேன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? எந்த தப்பு சுவாமி? இந்த சிசுபாலன் பண்ண தப்போட பெருசு, இந்த காகாசுரன் பண்ண தப்போட பெருசு சுவாமின் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக கேட்குறா. ஸோ ஆரம்பிக்கிறச்சே ரகுவம்சத்தில் சிறந்த ஸ்ரீராமனேன்னு ஆரம்பிக்கிறார். ஸோ ரகுவரன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. ரகுவம்சத்தில் பிறந்த சிறந்தவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் வந்து இந்த
காக்காசுரன் கதையை சொல்ல போறார். அண்ட் ஆல்சோ ரகுவம்சத்தில் பிறந்த ஸ்ரீராமன் தானே இந்த சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச்சையாச்சத்தேன் இந்த சரம ஸ்லோகம், ராமாயண சரம ஸ்லோகத்தை கொடுத்தவன். அதனால இப்போ இன்னத்தையும் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிற ஆள் நீ தானே சுவாமி அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார் அவர். ரகுவம்சத்தில் சிறந்த ஸ்ரீராமனே, ரொம்ப எக்கச்சக்கமான பெரிய பாவம் பண்ண காக்காசுரன் இருக்கானே, அவன்கிட்ட கூட அவன் சரணாகதன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுண்டு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிண்டு, அதாவது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா காக்காசுரன் உலகங்களெல்லாம் சுற்றிட்டு ஒத்துரும் அவனுக்கு தஞ்சம் கொடுக்காது, ரெஃப்யூஜ் கொடுக்காதனால ஸ்ரீராமனுக்கு முன்னாடி விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த விழுந்ததை ஒரு சரணாகதியாக நினைச்சுட்டு அவனுக்கு கருணை காமிச்சு வெறும் ஒரு கண்ணை மாத்திரம் பிடிங்கின்றீரே என்று தேவரீர் கருணை உடையவராக இருந்தீரே. ஸோ காக்காசுரன்கிட்ட உம்முடைய கருணை கம்பேஷன் காமிச்சிருக்கே. மேலும் சுவாமி உம்மை பிழைகளை அறியாதவனேன்னு சொல்றார் சுவாமி. அதாவது பக்தர்கள் பண்ற தப்புகளெல்லாம் கண்டுக்காதவன், என்னென்ன அவ தப்பு பண்றாளா அப்படியா, நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ பிழைகளை அறியாதவன் என்ன, அடியார்கள் பண்ற பிழைகளை அறியாதவனே, அதெல்லாம் தெரிஞ்சுக்காத மாதிரி காமிச்சிக்க மாட்டான், தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டான் அப்படின்னு போட்டு அடுத்த கிருஷ்ணனை கூப்பிடுறார். ஏன்னா சிசுபாலனை பற்றி சொல்ல போறார். இந்த சிசுபாலன் இருக்கானே அவன் என்ன பண்ணான், ஒவ்வொரு பிறவியிலும் பிழைகளையே செய்த, ஒவ்வொரு பேர்த்லையும் பேர்த் ஆஃப்டர் பேர்த் அவன் நிறைய தப்பே பண்ணிட்டு இருக்கான், அவன் பகவத் அபச்சாரமே பண்ணிட்டு இருந்திருக்கான் அவன். அப்படிப்பட்ட அந்த செய்தி குலத்து சிசுபாலனுக்கு, செய்தி வம்சத்துல பிறந்த சிசுபாலனுக்கு அவனுக்கும் உன்னுடைய கருணையை காமிச்சு அவனுக்கு ஆக்சுவலா மோட்சம் கொடுத்தீராமே. காக்காய்க்கு ஒரு கண்ணு பிடிங்கிட்டார் அவர். மோட்சம் கொடுத்ததா சரித்திரம் இல்லை, ஆனால் சிசுபாலனுக்கு மோட்சமே கொடுத்துட்டீராமே சுவாமி அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ உண்மை வெஸ்டிருக்கா, என்ன வாங்கியிருக்கீர் சுவாமி அவன் வாயிலேருந்து சுவாமி, அப்படிப்பட்டவனுக்கு நீ மோட்சம் கொடுத்துருக்கே சுவாமி அப்படிங்கிற மாதிரி. சில சமயம் அடி எனக்கு தோணும், நம்ம மோட்சத்தில் நம்ம ஒருவேளை தப்பி தவறி போயிட்டோம்னாக்கா அவங்க ஈவேரா தான் முதல்ல பார்ப்போமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா சிசுபாலனுக்கெல்லாம் அவர் மோட்சம் கொடுத்துருக்காரோ இல்லையோ பின்னாடி பார்க்க போகிறோம். அதாவது எம்பெருமானுடைய பேரை யார் ஈவன் கெட்ட எண்ணத்தோட சொன்னாலும் கூட that counts as a plus for that person அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்படிப்பட்ட அவ்வளவு மோட்சம் அருளியவனுமாய் ஆனாயே அவ்வளவு பெருமை உடைய தேவரீருடைய பொறுமைக்கு சச் அ குளோரியஸ் பொறுமை இருக்கே, இந்த க்ஷமாங்கிற குணம் இருக்கே, அப்படிப்பட்ட இந்த க்ஷமா குணம் உடைய உமக்கு அந்த பொறுமைக்கு அவ்வளவு ஃபேமஸாக இருக்கிற அந்த க்ஷமா குணத்துக்கு இலக்கு ஆகாத, அதாவது சம்திங் தட் அதுக்கு இலக்கு ஆகாத, அதுக்கு டார்கெட் ஆகாத அப்படிங்கிற மாதிரியானது தட்ஸ் நாட் அ சூட். அப்படிப்பட்ட எங்கிட்ட பிழை என்ன சுவாமி இருக்கே, அபராதம் அடியன்கிட்ட என்ன சுவாமி இருக்கே, தட்ஸ் நாட் அ சூட்டபிள் டார்கெட் ஃபார் யுவர் க்ஷமா குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உம்முடைய பொறுமைக்கு இலக்கு ஆகாத அடியேனது தீவினை என்ன இருக்கு, நான் பண்ண என்ன தப்பு சுவாமி இஸ் நாட் அ சூட்டபிள் டார்கெட் ஃபார் யுவர் கம்பேஷன், ஃபார் யுவர் க்ஷமா குணம், ஃபார் யுவர் டாலரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது அடியனுக்கு சொல்லும் சுவாமி, அதை சொல்லி அருள்வாய் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ரொம்ப பாவமாக சொல்றாரு அவர். என்ன தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, that is even worse than what Shishupala did, that's worse than even the Kakasura did அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ பார்க்கலாம், அது ரகுவரன்னு ஆரம்பிக்கிறார். ரகுவம்சத்தில் பிறந்த ஸ்ரீராமனே தாத்ருஷகனாக்க இந்த ரொம்ப எக்கச்சக்கமான பாவம் பண்ண வாயசஸ்ய அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாயசஸ்யன்னா இந்த காகம் அப்படிங்கிற மாதிரி, காக்காய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப பெரிய பாவம் பண்ண காக்காசுரன் இருக்கானே அவன், சரி அவன் பிரணதக இதி சரணாகதி பண்ணினவன் அப்படின்னு, பிரணதக இதி அவனும் ஒரு அடியார் அப்படின்னு, அவனும் வணங்கினவன் அப்படின்னு, அவனும் சரணாகதி பண்ணவன் அப்படின்னு. ஸோ துவம் நீர் என்ன பண்ணிருக்க, தயாளுவாக யத் அபூஹு இருந்தீரே. ஸோ துவம் தயாளுஹு அபூஹு, நீர் தயாளனாக இருந்தீரே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, யச்சனாக்க மேலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, மேலும்னாக்க ஃபர்தர் மோர் அடிஷ்னலி முக்தன்னு கூப்பிடுறார். முக்தனாக்க இஸ் ஆக்சுவலி அது ஒரு நெகட்டிவ் வார்த்தை மாதிரி. நெகட்டிவ்னாக்க முக்தனாக்க ஒரு டன்ஸ் மாதிரி, ஒண்ணுமே தெரியாதவனே அப்படிங்கிற மாதிரி, ஒண்ணுமே தெரியாதவனே அப்படிங்கிற மாதிரி. இங்க அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை. ஒண்ணுமே தெரியாதவன்னாக்கா அடியார்கள் பண்ற பிழைகளை அறியாதவனே அப்படிங்கிற மாதிரி.
அப்படி அந்த அர்த்தத்தை சொல்கிறார். முக்தக அப்படிங்கிற மாதிரி தமிழில் மொத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த முக்தங்கிறது அந்த மொத்துங்கிற வார்த்தைக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ முக்தனாக்க ஒன்றும் தெரியாதவனே, ஸ்பெசிஃபிக்கலி வந்து அடியார்கள் பண்ணுற பிழைகளை தெரியாதவனே, அதை வந்து ஓவர்லுக் பண்ணுகிறவனே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அது. ஸோ மேலும் யச்ச முக்தனாக்க இந்த மாதிரி பிழைகளை அறியாதவனே, கிருஷ்ண ஓ கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது எப்படின்னாக்க பிரதிபவம் அபராததுஹு, சிசுபாலனை டிஸ்கிரைப் பண்றார். பிரதிபவம் ஒவ்வொரு பிறவியிலையும், அபராததுஹு அபராதங்களையே செஞ்சிருக்கிறவனான அந்த அந்த சிசுபாலன் இருக்கானே, சேது வம்சத்தில் பிறந்தவனான அந்த சிசுபாலன், சேதி குலத்து சிசுபாலனோட பேரை டைரக்டா சொல்லலை, அந்த சேத்தியங்கிறது வந்து சிசுபாலனை சொல்றது. அது சேதி வம்சத்துல வந்தவன். அப்படிப்பட்ட அந்த சிசுபாலனுக்கு அவனுக்கும் இந்த தயாளுவாக இருந்து, அது மாத்திரமல்ல சாயுஜ்யம்னாக்க ஒரு மோட்சத்தை அப்படிங்கிற தனக்கு ஈக்குவலான ஒரு இடத்தை, ஈக்குவல்னாக்க அவனும் எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை, இன் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் இது வந்து முக்தி அடைஞ்சவாள்லாம் வந்து தே பிகம் சிமிலர் டு எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அவனுக்கு சாயுஜ்யம் அளித்தவனாக அபூஹு ஆனாயே அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அப்படிப்பட்ட அவ்வளவு பெருமைகளை உடைய தேவருக்கு, தஸ்யத்தேனாக்கா அப்படிப்பட்ட உமக்கு அவ்வளவு பெருமைகளை உடைய தேவரி இருக்கு. அதுக்கு வந்து பொறுமைக்கு க்ஷமாயாக, அதுக்கு பொறுமைக்கு அப்பதம்னாக்க இலக்கு ஆகாத, சம்திங் தட் இஸ் நாட் அ டார்கெட் ஃபார். ஸோ க்ஷமாயாக உம்முடைய க்ஷமா குணத்துக்கு அப்பதம் இலக்கு ஆகாத, சம்திங் தட் இஸ் நாட் அ டார்கெட், அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட தப்பு, அப்படிப்பட்ட தீவினை கிம் அஸ்தி எங்க இருக்கு சுவாமி, என்ன இருக்கு சுவாமின், உம்முடைய க்ஷமா குணத்துக்கு இலக்கு ஆகாத அது அப்படிப்பட்ட இந்த தீவினை வந்து கிம் அஸ்தி என்ன இருக்கு சுவாமி, அதை வந்து அடியேன்கிட்ட சொல்லும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ சிசுபாலனை விடவா அடியேன் மோசம் சுவாமின், காகாசுரனை விடவா அடியேன் மோசம் சுவாமின், இதெல்லாம் வந்து இந்த மகா விஸ்வாசத்துக்காக வேண்டி சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் இல்லையா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த மகா விஸ்வாசத்தோட அடியேன் சரணாகதி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்த மாதிரி அதாவது இது அடியேன் பண்ண என்ன தப்பு வந்து உம்முடைய பொறுமைக்கு வந்து இலக்காகாம இருக்கும் சுவாமி. ஏன்னா நீர் வந்து எக்கச்சக்கமான தயாள குணத்தை உடைய, தயா சதகத்தை பார்த்தேன்னாக்க தெரியும், தயா தேவியை பத்தி நிறைய எழுதியிருக்கார் அவர். அந்த தயா குணத்துக்கு இலக்காகாத அந்த மாதிரியான அபராதமே கிடையாதே சுவாமி. அப்படி இருக்கிறச்சே என்ன பிழைன்னு அடியேன் செஞ்சுட்டேன், தட் யூ கேனாட் டாலரேட் அப்படிங்கிற, தட் யூ கேனாட் ஃபர்கிவ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். அதை வந்து நம்ம திருவாய்மொழியில் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம அஞ்சிரே மடனாராய் அப்படின்னு ஒரு பதிகம் பார்த்துருக்கோம். அதில் வந்து அந்த நாயிகா பாவத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்றார். முன் செய்த முழுவினையால் திருவடி கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதியினமே சுவாமி. அடியேன் தப்புகள் பண்ணியிருக்கேன் சுவாமி, வாஸ்தவம் தான், அகல்வதுவோ விதியினமே, அதுக்காக வேண்டி நான் அந்த கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சிடணுமா சுவாமின்னு அவ்வளவு மோசமாக நான் பிழை பண்ணியிருக்கேனா. அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே, ஓ வண்டே நீ போய் தூது போய் சொல்லு, நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன், அவனால க்ஷமிக்க முடியாத தப்பு என்னதை பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் வந்து என் பிழை கிளிகிட்ட பேச தூது விடுறார். என்பு இழை கோப்பது போல பனிவாடைகின்ற என்னோட எலும்பெல்லாம் அப்படி மெல்ட் பண்ற மாதிரி குளிர் வந்து என்ன தாக்கின்னு இருக்கு. என் பிழையை நினைந்தருளி அருளாத திருமாலா இருக்கு, நான் பண்ண தப்பையே நினைச்சுட்டு எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணாம இருக்கான் அந்த எம்பெருமான். அவங்கிட்ட போய் கேளு, நன்னா அவன் வந்து அவனுடைய தயாகுணத்தை சேலஞ்ச் பண்ணுவான், க்ஷமா குணத்தை சேலஞ்ச் பண்ற மாதிரி கேளு. என் பிழைத்தாள் திருவடியின் தகவனுக்கு, உம்முடைய திருவடியுடைய குளோரிக்கு வந்து அதுக்கு வந்து அதை நாசம் பண்ற மாதிரி அவள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா சுவாமி அப்படின்னு நீ போய் கேளு கிளியே, என் பிழைத்தாள் திருவடியின் தகவனுக்கு என்று ஒரு வாய்ச்சொல், ஒரே ஒரு வார்த்தை கேளு. அவனுக்கு வந்து நன்னா வெக்கம் வரணும் அவனுக்கு, அந்த மாதிரி கேளுது. என்பு இழைக்கும் இளங்கிளியே, அதாவது என்னுடைய அவன் மாதிரியே பச்சை கலர்ல, பச்சை மாமலை போல் மேனின்னு சொல்றாள், அந்த மாதிரி பச்சை கலராக இருந்துட்டு அதனால அவனை ஞாபகப்படுத்திட்டு எனக்கு வந்து வருத்தத்தை வரவழைச்சுட்டு இருக்கிற இளங்கிளியே, யான் வளர்த்த நீ இலையே, நான் சோறு போட்டு வளர்த்த கிளி இல்லையா, அதனால நீ எனக்கு இந்த உதவி பண்ணுவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ரொம்ப அழகான, அதை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், உம்முடைய தயாகுணத்துக்கு அதுக்கு இலக்காகாத அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்ணிட்டேன் சுவாமின்னு அப்படிங்கிறது நம்மாழ்வாரும் அவரும் கேட்கிறாரு. ஸோ அது வந்து தான் சிவரும்
ஸ்ரீ ஆளவந்தாரும் கேட்கிறாரு. ரகுவரன்னு சொல்றது வந்து ரகுவரங்கிறது அதாவது எம்பெருமான் வந்து அயோத்தியிலேருந்து அவன் திரும்பவும் பரமபதத்துக்கு திரும்பி போறச்சே அயோத்தியில இருக்கிற வந்து அந்த அந்த புல் பா முதலான அந்த புல் அப்புறம் எறும்பு அதுகளுக்கெல்லாம் வந்து உயர்ந்த கதி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி இதில் வருது. வால்மீகி ராமாயணத்துலையும் வருது. அதையும் வந்து திருவாய்மொழியிலும் சொல்றார். கற்பாரு ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. படிக்கிறவா வந்து ராமபிரானுடைய அவதாரத்தை தவிர மற்ற எல்லாம் படிக்கணுங்கிறது அவசியமா. புல் பா முதலாக புல்லேருந்து ஆரம்பிச்சு புல் எறும்பு ஆதி இந்த ட்ரிவியல் எறும்புல அதெல்லாம் கூட ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒன்று இன்றியே நல்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நல்பாலுக்கு உயிர்த்தவன் நான்முகனார் பெற்றவன் அதுகளுக்கெல்லாம் நல்ல கதி கொடுத்தானாமே அப்படிப்பட்டவன். அதனால தான் ரகுவரன்னு கூப்பிடுறேன். அப்படி உன் பேரை சொல்லி கூப்பிடுறேன். அதுகளுக்கெல்லாம் புல் எறும்பு அதுகளுக்கெல்லாம் வசந்த கதி கொடுத்தியே அது வந்து அதே மாதிரி எனக்கு வசந்த கதி கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது இந்த தாதுருஷ அப்படின்னாக்க அதாவது இந்த ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகா பாவம் பண்ண இந்த காகத்தை பற்றி சொல்றச்சே தாதுருஷா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றார். அது வந்து அந்த அசஹ்ய அபச்சாரத்தை சொல்றது, சகிக்க முடியாத அபச்சாரம் அப்படின்னு பகவத் ராமானுஜர் வந்து அவருடைய சரணாகதி கத்தியத்தில் பகவத் அபச்சாரம் பாகவத் அபச்சாரம் அசஹ்ய அபச்சாரம்னு சொல்றாரோ இல்லையோ அந்த சகிக்க முடியாத அபச்சார வகையை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டாக பெரியாழ்வார் திருமொழியில் வந்து நெறிந்த கருங்குழல் மடவா இதில் பார்த்துருக்கோம். இந்த காக்காசுர விருத்தாந்தத்தில் சொல்லியிருக்கார். சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முலை தீண்ட அத்திரமே கொண்டெறிய புல்ல ஒரு பிரம்மாஸ்திரமாக பிரயோகித்தான். அனைத்து உலகம் திரிந்து ஓடி வித்தகனே ராமா ஓனின் அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது இந்த வால்மீகி ராமாயணத்துலையும் வந்து அந்த காக்காசுரன் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை இவன் ஸ்ரீராமன் பிரயோகிக்கிறச்சே having been abandoned by his father, the gods and the great sages wandered through the three worlds and ultimately sought refuge in him alone அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் வால்மீகி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து அவன் தரையில் விழுந்தான். எல்லா உலகங்கள்லாம் சுற்றிட்டு கடைசியில் ஸ்ரீராமன் முன்னாடி விழுந்தான். அதை விழுந்ததை சரணாகதியாக எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றார். அவர் அந்த ஸ்ரீ வால்மீகி சொல்றார். அவர் என்ன சொல்றாருனாக்கா சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் வதஹ் அர்ஹம் அபி காகுத்ஸ்த. வதஹ் அர்க்கம் கொல்லப்பட வேண்டிய அந்த இவன் காக்கா இருக்கானே அப்படி பண்ணியிருந்தாலும் கூட காகுத்ஸ்த கிருபையா பரியபாலயக அவனுடைய கிருப்பையினால அவன் வந்து பரிபாலித்தான். அதாவது ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ரெஃப்யூஜ் saw him fallen on the ground அப்படிங்கிற மாதிரி. சரணாகதி பண்ணானாங்கிறது தெரியாது, வெறும்ன தரையில் விழுந்தான். அதை வந்து ஒரு ஃபேவரபுளாக இன்டர்பிரட் பண்ணி இவன் என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டான் பார்த்தியா, அதனால வந்து சக்ருதேவ பிரபன்னாய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறேனே, அதுக்கு வந்து என்னால் இவனோட சரணாகதியும் இது பண்ணணும், அடியேன் ஷுட் கன்சிடர் தாட்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது அவனுடைய உசுரை போக்காதது அப்படிங்கிறது, அதாவது கண்ணை பிடிங்கினான்ங்கிறது இஸ் தட் அன் இண்டிகேஷன் ஆஃப் தயார்னாக்க, அதாவது உசுரை வாங்க வேண்டிய இடத்துல கண்ணை மாத்திரம் வாங்கிட்டு இருக்கு, ஒரு கண்ணை வாங்கிட்டு இருக்கானே, அது சர்டன்லி இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் தயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்னாக்க பெரியாழ்வாருடைய அந்த அந்த யசோதா பாவத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் பதிகத்தில் வந்து கண்ணனுக்கு வந்து அவன் மாடு மேய்க்க போகணும்னு சொல்கிறான். அதனால் ஒரு காக்காயை கூப்பிட்டு சொல்கிறான். நம்ம இந்தியாவில் வந்து காக்கா இல்லைன்னாக்கா இந்த மதர்ஸ் கெனாட் பிரிங் அப் தேர் சில்ட்ரன், அந்த மாதிரி சாப்பாடு போடுறதுக்கு காக்காயை கூப்பிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்கணும், இந்த மாதிரி விளையாட்டு காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி பால் கொண்டு வா அதை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி காக்காயிட்ட சொல்லி விடுவோம் மூலியம். அதில் இந்த யசோதா வந்து கண்ணனுக்கு வந்து அவன் மாடு மேய்க்க போகணுமாம் காக்காய், அதனால் அவனுக்கு நல்ல ஒரு குச்சியாக கொண்டு வா, அப்போ குச்சி எடுத்துட்டு வா, அது குச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் அவனை மாடு மேய்க்க வைக்கிறேன் அப்படின்னு கண்ணனை அவள் தாஜா பண்ணுறாவள். அதே மாதிரி அதாவது அப்படி குச்சி வந்ததுக்கப்புறம் நான் அவனை மாடு மேய்க்க போக விடுறேன் அப்படின்னு. என்னைக்கு காக்கா வந்து குச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறது, என்னைக்கு கண்ணன் வந்து மாடு மேய்க்க போகிறான் அவளுக்கு தெரியும், அவனுக்கு குழந்தைங்கிறதுனால தெரியுமா தெரியாதா தெரியல. ஆனால் அந்த காக்காயை கூப்பிட்டு சொல்கிறான். அதனால் இந்த என்னுடைய கண்ணனுக்கு ரொம்ப அழகான ஒரு குச்சி கொண்டா, கோல் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரியானது. அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறா பாருங்க. பொற்றிகள் அதாவது சித்திர கூட பொறுப்பினில் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டு வா. அதான் காக்காயே, உனக்கு ஞாபகம் இருக்கா, இவன் வந்து என்னோட இந்த பையன் இருக்கானே, கண்ணன்கிற பேர்ல இருக்கானே இந்த குழந்தை,
அவன்தான் முந்தி ராம அவதாரத்துல ராமனாக இருந்தான், உனக்கு தெரியுமா காக்காய்? அவன் வந்து பொத்திகள் சித்திரகூட பொறுப்பினர் சித்திரகூடத்துல வந்து அவன் மலையடிவாரத்துல வந்து சீதையோட இருக்கிறச்சே, அப்ப நீ விஷமம் பண்ணிருக்க நீ காக்காய். உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட, அதுக்கு நீ விஷமம் பண்ணனால ஒரு கண்ணை பிடுங்கிட்டான், அவனுக்கு ஞாபகம் இருக்காது. அதே ஆள் தான் இப்போ அந்த கண்ணன்கிற குழந்தையாக இங்க இருக்கான், அண்ணா ஞாபகம் வச்சுக்கோ. அவன் உன்னோட ரெண்டாவது கண்ணை பிடுங்கிறதுக்கு முன்னாடி நீ போய் குச்சி ஒன்று எடுத்துட்டு வா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. கற்றை குழலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாம, இன்னொரு கண் அவன் பிடுங்கிறதுக்கு முன்னாடி போய் கோல் கொண்டு வா, மணிவண்ண நம்பிக்கோர் கோல் கொண்டு வா. அந்த மணி போன்ற ஜெம் மாதிரி அந்த நீல நிற கண்ணன் இருக்கானே, அவனுக்கு ஒரு குச்சி கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ரொம்ப அழகானது அது. அந்த அது ஒரு கண் போயிடுத்து உனக்கு, அது ராம அவதாரத்தில். இப்போ கிருஷ்ணா அவதாரத்தில் உனக்கு ரெண்டாவது கண் போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ கிருஷ்ணாங்கிற வார்த்தை எதுக்காக இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண அப்படின்னு எம்பெருமான பேரை சொல்லி கூப்பிட்றாருனாக்கா, கிருஷ்ணாங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்து என்னன்னாக்கா, அந்த கிருணிங்கிற வார்த்தை வந்து இட் சிக்னிஃபைஸ் த எர்த் அண்ட் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ். அந்த ணங்கிற வந்து அந்த 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 இது வந்து சவுண்ட் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் டூயிங் குட். அதனால் கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, அதாவது ரெண்டு வார்த்தைகள் ரெண்டுமே சேர்ந்தது தான் அது. ஸோ ஒன் ஹூ டஸ் குட் ஃபார் த பீப்புள் ஆன் திஸ் எர்த் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட பேர் உன் பேர்லேயே அந்த மாதிரி நீ என்ன பண்ண போறேன்னு சொல்றது அது. இந்த பூமியில் இருக்கிறவாள் எல்லாருக்கும் நல்லது பண்றவன் அப்படின்னு உன் பேரே சொல்றது. அதனால எனக்கும் பண்ணணும் இல்லையா சுவாமின் அப்படின்னு ஸ்ரீ ஆளவந்தார் சொல்ற மாதிரி அது. ஸோ இந்த சிசுபாலன் வந்து சிசுபாலன் வந்து மோட்சம் கிடைச்ச விஷயத்த ஸ்ரீ நம்மாழ்வாரும் சொல்றார். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ. அது எப்படி அந்த போன ராமர் படிக்கிறவா வந்து ராம அவதாரத்தை தவிர ஏதாவது படிக்கணுமான்னு சொல்ற அதே பதிகத்துல இவர் கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ. ஸோ கேட்கிறவா வந்து கண்ணனுடைய கீர்த்தியை தவிர வேற எதையும் கேட்கறது அவசியமா? கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளை வையும் சேண்பால் பழம்பகைவன் சிசுபாலன் திருவடி தாழ்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே. ஸோ அதாவது கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளையே வையும், வசவுகளையே அவன் வாயிலேருந்து வந்துன்னு இருந்தது. அது ஒரு நாளைக்கு 100 வரைக்கும் வந்தாக்க நான் பொறுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிசுபாலனுடைய அம்மா கிட்ட கண்ணன் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கானாம். அதனால இந்த 100 வந்து நிறைய நாள்ல அவன் ஃபெல் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் 100. அதனால அவன் பழைச்சுட்டு இருந்தான் அவன். பட் இந்த யாகத்துல வந்து அவனுக்கு கண்ணனுக்கு முதல் இந்த மரியாதை பண்ண சமயத்துல அவனுக்கு எக்கச்சக்கமா கோவம் வந்துருது. இந்த 100 தாண்டி போயிட்டான் அவன். அந்த சமயத்துல அவன் வந்து சிசுபாலன் வந்து காட் கில்ட். அப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்து மோட்சம் கிடைச்சது. சிசுபாலன் திருவடி தாழ்பால் அடைந்த இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தானது. அதை தெரிஞ்ச வந்து கேசவனுடைய கீர்த்தியை தவிர வேற ஏதாவது கேட்பாளோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவே வந்து சிசுபாலனுக்கு மோட்சம் கிடைச்சதுங்கிறத சொல்றது. திருச்சந்த விருத்தத்திலையும் திருமழிசை ஆழ்வார் சொல்றார், வயது நின்னை வல்லவா பழித்தவர்க்கு ஒன்னை வச்சு வசைவா மாறி பொழிஞ்சுட்டே இருந்தானே, அப்படிப்பட்ட அந்த சிசுபாலனுக்கும் சரி, மாறில் போர் செய்து நின்னை சற்றத்தீயில் வந்தவர்க்கும்னு வாலியை சொல்ற மாதிரி சொல்ல. அவங்க கூட சண்டை போட்டு அப்படி வந்து இது அழிஞ்சு போனானே அந்த வாலி, அவளுக்குமே வந்து நீ 2 பேருக்கும் மோட்சம் கொடுத்தியாமே, இது வந்தவர்க்கும் வந்து உன்னை எய்தலாகும் என்பர் ஆதலால் எம்மாயன் ஆயினேன். அதாவது வந்தவர்க்கும் வந்து உன்னை எய்தலா, அவா கூட உன்னை வந்து அடைஞ்சாளாமே அப்படின்னு எல்லாரும் சொல்றா சுவாமி. நான் சொல்லலை, எல்லாரும் சொல்றா சுவாமி. ஆதலால் எம் ஆயனாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனை. இவாளுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கிறே சுவாமி, அதனால் அடியேன் செய்த குற்றங்களை நற்றமாகவே நல்லதாகவே நினைச்சுக்கோம் சுவாமி. அட்லீஸ்ட் நல்ல இன்டென்ஷனோட பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோம் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி. இந்த சிசுபாலனுக்கு அந்த மோட்சம் கொடுத்தது வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. என்ன சுவாமி இவருக்கெல்லாம் கூட மோட்சம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னாக்க வாய் திறந்தாலே கண்ணனை பத்தி ஒரு வசை வருது. அப்படிப்பட்டவன் அவனது. அப்படிப்பட்ட வந்து இது பண்ணான்னாக்க எப்படி அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுங்கிற டவுட் நமக்கு வருதோ இல்லையோ, அந்த டவுட் வந்து யுதிஷ்டிரன் தர்மபுத்திரனுக்கும் வந்தது போல இருக்கு. அதனால அவன் வந்து நாரதர்கிட்ட கேட்கிறா, இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல் that the demon Shishupala merged into the body of the supreme personality of the கிருஷ்ணன் கூட இது பண்ணான் அப்படிங்கிற அதனுடைய திருவடி அடைந்தான் அப்படிங்கிற மாதிரி. even though he was extremely envious, this Sayujya Mukti is impossible to attain even for great jnanis. How then did the enemy of the Lord attain it அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறான்.
ஸோ அது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது இது. அதுக்கு வந்து நாரதர் பதில் சொல்கிறார், அதாவது அவனை நினைக்கிறது வந்து ஈவன் இஃப் யூ திங்க் ஆஃப் ஹிம் நான் பெனவலன்ட்லி இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த நாரதர் வந்து யுதிஷ்டர்கிட்ட ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், காமாத் துவேஷாத் பயாத் ஸ்னேகாத், இந்த மாதிரி விதமான ரீசன்ஸுக்காக வேண்டி அவனுடைய பேரை சொல்லலாம். காமத்தினாலேயோ துவேஷத்தினாலேயோ பயத்தினாலேயோ ஸ்னேகத்தினாலேயோ இந்த மாதிரி எது சொன்னாலும் பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ துவேஷத்தில் சொன்னாலும் கூட பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறார் அவர். காமாத் துவேஷாத் பயாத் ஸ்னேகாத். So that's why I was making this comment about Ivera and so on. Yatha bhaktyeshware manaha aveshya tadagham hitva பகவஸ்தத் கதிம் கதாக அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது many people have attained ultimate state by fixing their minds on the Lord. ஆனால் they have done it for different reasons. அது வந்து டிசைராக இருந்தாலும் சரி, காமாத் சரி, துவேஷாத், அப்புறம் பயாத், அந்த மாதிரியான இதுகள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவளுக்கு வந்து சில சமயங்களில் பலன்கள் வந்து ஒரே மாதிரியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ இந்த முக்தா அப்படிங்கிறது வந்து அவிஜ்ஞாதா ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரி. அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்ஷுர் விதாதா கிருதலக்ஷணக, சஹஸ்ரநாமத்தில் வந்து எம்பெருமானுடைய ஒரு பேர் அவிஜ்ஞாதா அப்படிங்கிற மாதிரி. அவன் ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அதாவது என்ன விதத்தில் ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னாக்கா இந்த அடியார்கள் பண்ணுற தப்புகளெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது எம்பெருமானை சொல்கிறச்சே, அதாவது அவன் சொல்கிறச்சே பஷ்யதி அச்சக்ஷுஹு, கண் இல்லாமல் இருந்தாலும் அவன் வந்து பார்க்கிறான். அவன் ஸ்ருணோதி அகர்ணக அப்படிங்கிற மாதிரி, அதாவது காது இல்லாமல் இருந்தாலும் அவன் கேட்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இப்படி கண் இல்லாமல் பார்க்கிறான், காது இல்லாமல் கேட்கிறான் அப்படின்னு வேதங்கள் சொல்கிறதே அவனை. அப்படி இருக்கிறவன் வந்து அவன் ஸ்டில் ஓவர்லுக்ஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் வருது. அதனால்தான் எம்பெருமானை வந்து திருமாலையில் வந்து தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்கிறார், இவ்வளோ ஒரு ஃபர்கிவிங்காக ஒருத்தன் இருக்கானே சுவாமி, ஒரு பித்தன்னாக்க ஒரு பைத்தியக்காரன், இவ்வளோ ஒரு பைத்தியக்காரனா ஒருத்தனை வந்து நம்மளுடைய எம்பெருமானா கிடைச்சிருக்கானே சுவாமி, அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரன் எம்பெருமானா இருக்கிறச்சே நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கலன்னா அது வந்து எப்படி, ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இத்தனை அடியாரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய், அடியார்களுக்கு இவ்வளோ தூரம் தயை பண்ணுறவன், அவளுக்காக வேண்டி இறங்கினாக்க ஷோயிங் மெர்சி டு தம், டேக்கிங் பிட்டி ஆன் தம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட பித்தனை பெற்று வந்தோ, அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரன் பித்தன் வந்து அவன் வந்து நமக்கு எம்பெருமானா இருக்கிறச்சே பிறவியுள் பிணங்குமாறே, why should we remain in சம்சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இந்த சாயுஜ்யத சொல்கிறாரோ இல்லையா, சாயுஜ்யம் கொடுப்பவனாக ஆனாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த சாயுஜ்யம்ங்கிறது எம்பெருமானுடைய ஒத்த நிலை. அப்படின்னா எம்பெருமானுடைய ஒத்த நிலைனாக்கா அத்வைத்திக் இன்டர்பிரிட்டேஷனுக்கு போகக்கூடாது. அத்வைத்திக் நான் அந்த எம்பெருமான் ஆயிட்டேன், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அது வந்து எம்பெருமானுடைய ஒத்த நிலை, அதாவது எம்பெருமானுக்கு உண்டான சில இதுகள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வில் ஆல்சோ அப்ளை டு முக்தாஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது திரும்ப பிறக்காத நிலை வரும், பாவ சம்பந்தம் அற்றிருப்பது, அந்த மாதிரியான பல நல்ல விஷயங்களில் வந்து எம்பெருமானுக்கும் முக்தர்களுக்கும் ஒரே நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அது. அதே மாதிரி இதுக்கு பகவத்கீதையிலையும் வந்து கண்ணன் சொல்கிறான், சொல்கிறான் வந்து, அதாவது இந்த மாதிரி those who take refuge in this ஞானம் will attain similar nature to me அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவன். இதம் ஞானம் உபாஸ்ரித்ய மம சாதர்மியம் ஆகதாக. ஸோ மம சாதர்மியம் ஆகதாக, எனக்கு சமமான ஒரு தர்மத்தை அவர்களும் அடைவார்கள் அப்படின்னு. சமமான இந்த சர்டன் ஆஸ்பெக்ட்ஸில் அவள் வந்து அடைவாள் அப்படிங்கிற மாதிரியானது. 64வது ஸ்லோகம் பார்க்கலாம். 64, 65 ரெண்டே just 2 ஸ்லோகம்ஸ் away from finishing it. ஸோ இதில் வந்து இல்லையும் கேட்குறார் அவர், சுவாமி நீர் சரணாகதி மந்திரம் ஒன்று சொன்னீரே, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அப்படின்னு. ராமாயணத்தில் வந்து இந்த திருப்புல்லாணியில் வந்து அந்த விபீஷண சரணாகதி நடக்கிற சமயத்தில் வந்து நீ சொன்னீரே என்னை ஒருவன் வந்து சரணாகதி பண்ண, ஒரு தரம் சரணாகதி பண்ணி நான் உன்னுடையவன் உனக்கு அடிமை அப்படின்னு சொன்னாக்க அவ்வளோதான், நான் அவனை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீரே சுவாமின். அதை பற்றி அது சொல்கிறார் அவர் வந்து. அந்த சரணாகதி வாவு ஒன்று எடுத்துட்டேரே, பிரதம அப்படிங்கிற மாதிரி சொன்னீரே, அந்த வாவு வந்து சுவாமி இட் லுக்ஸ் லைக் அது வந்து மற்ற எல்லாருக்கும் தான் அப்ளையா, அது வந்து இஸ் தேர் அன் எக்ஸ்க்ளூஷன் கிளாஸ் தட் எக்ஸ்க்ளூஸ் அடியேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அழகாக கேட்குறார். எல்லோருக்கும் தலைவரே, அதை நாத அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார்.
நான் ஒரே முறை சக்ருதேவ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் வார்த்தை. சக்ருதேவனால எங்கே வருதுனாக்க அந்த சர்ம ஸ்லோகம் தான் வரும். அது ஈவன் தோ சக்ருதேவ இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஜெனரிக் வேர்ட், ஒரே ஒரு தரம் அப்படிங்கிற மாதிரி. சக்ருதேவனால அந்த சர்ம ஸ்லோகம் ஞாபகம் வருதோ இல்லையோ, அதான் அந்த சக்ருதேவங்கிற வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுறார். ஒரே முறை தேவரீரை சரணம் அடைந்தேன் என்றும் அடியேன் தேவரீருக்கே ஆள்பட்டவன் என்றும் பிரார்த்திக்கிற அடியேன். தன்னை சொல்லிக்கிறார் அவர், சுவாமி நான் உங்ககிட்ட சரணம் அடைஞ்சிட்டேன் சுவாமி, அது மாத்திரம் இல்லை தவ அஸ்மி இது யாச்சதே அப்படிங்கிற மாதிரி வருதோ இல்லையோ, அடியேன் தேவரீர்க்கே ஆள்பட்டவன் என்றும் பிரார்த்திக்கிற அடியேன். இந்த தவ அஸ்மி இது யாச்சதே அப்படின்னு அந்த சர்ம ஸ்லோகத்தில் நீ எப்படி சொல்லியிருக்கீரோ அதே மாதிரி அடியேன் பண்ணுறவன் சுவாமின் அப்படின்னு தன்னோட இதையும் சொல்கிறார் அவர். நான் உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கேன், அடியேன் உமக்கு ஆள்பட்டவன், அடியேன் உமக்கு தவ அஸ்மின்னு சொல்லியிருக்கேன் சுவாமி, அப்படிப்பட்ட அடியேன் இருக்கேனே, அடியேன் அது மாத்திரம் இல்லை சுவாமி, உமக்கு நீர் அந்த பிரதிஜை பண்ணேற அந்த அந்த எல்லாருக்கும் அந்த மாதிரி விழுந்தவாளுக்கு சரணாகதி கொடுப்பேன், அவளை நான் எல்லா பயமே இல்லாமல் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட அந்த பிரதிஜை பண்ணேற அந்த பிரதிஜையை அதை நான் எப்பவும் நினைச்சுட்டு இருக்கேன் சுவாமி, எப்பொழுதும் நினைக்கும் அடியேன், அப்படிப்பட்ட அடியேன் இருக்கேனே, அவன் அப்படிப்பட்ட அடியேன் தேவரீருடைய அருள் பெற தகுந்தவன் அன்றோ இல்லையா சுவாமி? ஐ ஷுட் பி எலிஜிபிள் ஃபார் யுவர் அனுகிரகம், இஸ் இட் இட் சுவாமின் அப்படின்னு கேட்கிறார். அல்லது அல்லது or is it the case one இந்த விரதம், இந்த விரதம் அம்மான்னு சொல்லியிருக்கிறே, இந்த விரதம் அடியேனை நீக்கி, ஸோ எக்ஸ்க்ளூட்ஸ் அடியேன், மற்றவரை மட்டும் பற்றியதோ, அது இன்க்ளூட்ஸ் ஒன்லி எவ்ரிபடி எல்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ், அப்படிப்பட்ட பிராந்திதா சுவாமி உம்முடைய சரம ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். அதாவது அஃப்கோர்ஸ் த மீனிங் இஸ், அஃப்கோர்ஸ் யூ டிடன்ட் மீன் டு எக்ஸ்க்ளூட் எனி ஒன், certainly not அடியேன் either. அதனால you should give your அனுகிரகம் to அடியேன் as well அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ எல்லாருக்கும் தலைவரை நாதன்னு ஆரம்பிக்கிறார் அவர். சக்ருத் ஏவ ஒரே ஒரு தடவை, பிரபன்னக அதாவது தேவரீரை சரணம் அடைந்தேன் என்று அது ஒன்று, தவ அகம் ஸோ அகம் தவ அஸ்மி இதிச்ச, அகம் அடியேன், தவ அஸ்மி ஸோ உமக்கு ஆள்பட்டவன் இதி என்று, அப்படியே யாச்சமானக பிரார்த்திக்கிறவன், யாச்சிக்கிறவனான அடியேன் அப்படின்னு தன்னை மாதிரி தன்னை சொல்லிக்கிறார் அவர். அப்படி சொல்லிக்கிறவர் தவ அனுகம்பியக, அதாவது தவ அனுகம் வில் கம் பேக் டு திஸ் இன் அ மோமெண்ட். அது மாத்திரம் இல்ல, ஸ்மரதக பிரதிஜ்ஞாம், அதாவது இந்த உம்முடைய பிரதிஜையை ஸ்மரதக எப்பொழுதும் நினைக்கின்ற அடியேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இது மூணு விதமா தன்னை டிஸ்கிரைப் பண்ணிக்கிறார். அதாவது நான் பிரபன்னனாக சரணாகதி பண்ணவன், அது மாத்திரமல்ல அகம் தவ அஸ்மி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறவன், அது மாத்திரம் இல்ல பிரதிஜ்ஞாம் ஸ்மரதக, உம்முடைய பிரதிஜையை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறவனான அடியேன் இருக்கேனே சுவாமின், அப்படிப்பட்ட அடியேன் தவ அனுகம்பியக நனு, உம்முடைய அருள் பெற தகுந்தவன் இல்லையா என்றோ, அந்த நனுங்கிறது இல்லையா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. தவ அனுகம்பியக உம்முடைய அருளை பெற தகுந்தவன், அனுகிரகத்தை பெற தகுந்தவன் நனு இல்லையா சுவாமின். அல்லது இதம் விரதம் தே, இதம் இந்த தே உம்முடைய விரதம், இந்த உம்முடைய விரதம் மத் ஏக வர்ஜம், வர்ஜம்னாக்க நீக்கிறது, ஸோ எக்ஸ்க்ளூடிங் அப்படிங்கிற மாதிரி, மத் ஏக வர்ஜம் ஸோ அடியேனை மொத்தம், அடியேனை மத்திரம் நீக்கி, மத் அடியேனை ஏக அடியேனை மத்திரம் வர்ஜம் நீக்கி, அப்படிப்பட்டதாவது மற்றவாழை பற்றினதா கிம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு கொஸ்டின் சொல்றாரு. Is it the case that it's only about others? மத் ஏக வர்ஜம், does it exclude me? அப்படிப்பட்டதா சுவாமி உம்முடைய பிரதிஜை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். Of course the indirect request is, Swami please don't exclude அடியேன் from the scope of your சரம ஸ்லோகம் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸோ இதில் பார்க்கறச்சே நமக்கு தெரியும், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச்சே யாச்சதே, நமக்கு தெரியும் அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம, அதை தான் அவர் இன்டிரெக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுறார் அவர். ஸோ ஹீ ஹூ seeks refuge in me just once, telling me that I'm yours, அவனுக்கு I shall give him assurance of safety against all types of beings. This is my solemn pledge அப்படின்னு இதை நம்ம சரணாகதி மந்திரமாக எடுத்துக்கிறோம். ஒன் ஆஃப் த 3 மேஜர் சரணாகதி சரம ஸ்லோகம்ஸாக எடுத்துக்கிறோம். இதே ஸ்லோகத்தை அமிர்தா சுவாதீனில் சுவாமி தேசிகன் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேட் பண்ணுறார் அவர். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், ஒரே ஒரு தரம் சரணம் அடைஞ்ச ஆளுக்கும் சரி, உனக்கு அடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும்
உமக்கு அடிமை, தவ அஸ்மி. ஸோ உனக்கு அடிமை ஆகின்றேன் அப்படிங்கிற மாதிரி தவ அஸ்மின்னு சொல்லி அதை யாசிக்கிறவாளுக்கும் சரி, அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்றவன் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த இதில் வந்து அப்புறம் வந்து இந்த வால்மீகி ராமாயணத்தில் வந்து இந்த அதாவது இந்த வசனம் சொல்றானே ஸ்ரீராமன் சொல்லியிருக்கானே, அது வந்து isn't he serious about it அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வந்து இன்டிரெக்டா சுவாமி கேட்கிறார் அவர். aren't you serious about your vratam or is it the case that your vratam excludes me அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் கேட்கிறாரோ இல்லையோ. அதுக்கு வந்து இதில் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு பாயிண்ட்ல வந்து அதாவது கைகேயி வந்து கைகேயி கிட்ட ராமன் போறான், ஏதோ நடந்திருக்குங்கிறது தெரியுது. அதாவது அவனை காட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வரத்தை வாங்கிட்டு இருக்காள் அவள். ஆனாக்கா தசரதன் வந்து அவன் ஸ்ரீராமனை பார்க்கல. ஏன்னா அவனுக்கு வந்து இதை சொல்லறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை, அவனுக்கு வாயில்லை, ரொம்ப அழுதுன்னு இருக்கான். அதனால கைகேயை போய் மீட் பண்றச்சே உங்க அப்பா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறார் அவர். ஆனா அவருக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரியல, அதாவது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏன்னா மெசேஜ் இஸ் டிஃபிகல்ட் மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி. அதனால உனக்கு நானே தான் சொல்ல வேண்டியிருக்கும் போல இருக்கு ஸ்ரீராமா அப்படிங்கிற மாதிரி கைகேயி சொல்ற. மெல்ல அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறார். நீ காட்டுக்கு போனோம், பரதன் வந்து உனக்கு பதிலாக ராஜ்யத்தை ஆழ்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற போறா. அப்படி சொல்றச்சு அது இன்னும் ஸ்ரீராமனுக்கு இன்னும் விஷயம் என்னங்கிறது தெரியல. ஆனாக்க அந்த முஸ்தீப் வந்து இந்த ப்ரெஃபஸ் இருக்கே, அது வந்து அவனுக்கு டிஸ்கன்சர்ட்டிங்காக இருக்கு. அதனால ஸ்ரீராமன் சொல்றான், தாயே ஓ தேவி கைகேயி கிட்ட சொல்றான், நீ ராஜா என்ன சொல்றாரோ அதை என்கிட்ட சொல்லு தாயே, நான் நிச்சயமா அதை நான் நிறைவேற்றி வைப்பேன் இது. அண்ட் ஐ வாவ் டு டூ ஸோ, நான் நிச்சயமா நான் ப்ராமிஸ் பண்றேன், பிரதிஜை பண்றேன், அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்டெக்ட்ல சொல்றான். ராமன் வந்து ரெண்டு விதமா பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. ராமோ துர்ண அபிபாஷத்தை அப்படிங்கிற மாதிரி. அது இதைத்தான் நம்ம சரணாகதி கத்தியத்திலையும் பார்த்துருக்கோம். த லாஸ்ட் பார்ட் ஆஃப் சரணாகதி கத்தியத்தில் எம்பெருமான் வந்து பகவத் ராமானுஜர்கிட்ட பேசுறச்சே அவருக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறாரோ இல்லையோ. ரீஅஷூரன்ஸ் கொடுக்கறச்சே இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்லிட்டு அவர் கோட் பண்றாரு அவர். எம்பெருமான் எப்படி பகவத் ராமானுஜர் வந்து பகவத்கீதாவெல்லாம் கோட் பண்றாரோ, அதே மாதிரி எம்பெருமான் வந்து ராமானுஜர்கிட்ட பேசுறச்சே வால்மீகி ராமாயணத்தை கோட் பண்றாரு. அதான் அதில் வந்து ராமோ துர்ண அபிபாஷத்தை அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த ஸ்லோகம் வந்து இது ஆக்சுவலாக இதுதான் வருது, இந்த ஸ்லோகம் தான் அது. வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் அந்த ஸ்ரீராமன் வந்து கைகேயிட்ட பேசுறச்சே வந்து இந்த ஸ்லோகம் வருது. அது தத்ப்ரூஹி வச்சனம் தேவி ராஜ்ஞோ யதபிகாங்க்ஷிதம் கரிஷ்யே பிரதிஜானே ச ராமோத்விர்ணாபிபாஷதே. ராமன் ரெண்டு விதமாக பேச மாட்டான். இப்போ ஒன்று சொல்லி அப்புறம் பின்னாடி ஒன்று சொல்ல மாட்டான். உங்களுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி பின்னாடி ஒன்று சொல்ல மாட்டான். ஒரு தூரம் சொன்னான்னாக்கா அதை வந்து ஹி மீன்ஸ் இட் அண்ட் இட் வில் ஹோல்ட் ஃபார் ஆல் டைம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தை இல்லையா சுவாமி, ராமோத்விர்ணாபிபாஷதேன்னு முன்னாடி சொல்லியிருக்கேரே சுவாமி. ஸோ அந்த விதத்தில் வந்து அது வந்து நான் மற்றவாளுக்கு தான் சொன்னேன், உமக்கு யூ ஆர் நாட் இன்க்ளூடட்னு சொல்ல முடியாது இல்லையா சுவாமின் அப்படின்னு ஸ்ரீ ஆள வந்தார் சொல்ற மாதிரி. இதை வந்து நாச்சியார் திருமொழியில ஸ்ரீ ஆண்டாளம் வந்து இப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்கானே அவன், ஆனால் அவன் என்னோட விஷயத்தில் அவன் என்னை கைவிட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி நாயிகா பாவத்தில் ஸ்ரீ ஆண்டாள் வந்து புலம்பென்றிருக்கா. அந்த கார்கோடல் பூக்காள் அப்படிங்கிற பதிகை நம்ம கற்றுன்னு இருக்கோம். அதில் ஒரு பர்டிகுலர் பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறா. அதாவது எப்படின்னாக்கா ராமோதுர்ணா அபிபாஷதே அப்படின்னு சொல்லியிருக்கான் வால்மீகி ராமாயணத்தில். ஆனால் எனக்கு என்ன தோன்றதுனாக்கா என்னோட கேஸில் வந்து அவன் சொன்னதை வந்து நிறைவேற்றலை அவன். அதனால் எனக்கு என்ன தோன்றதுனாக்கா அவன் வந்து ஒரு படுக்கிறதுக்கு சயனிக்கிறதுக்கு ஒரு அணை யூஸ் பண்ணானே. இந்த ஆதிசேஷனை வந்து அந்த பாம்பாகிய ஆதிசேஷனை வந்து அவனுடைய அணையாக யூஸ் பண்றானே. அந்த பாம்புக்கு ரெண்டு நாக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ அந்த பாம்பு மாதிரி இவனுக்கும் ரெண்டு நாக்கு ஆயிடுத்து போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பாவியேன் தோன்றி என்னோட கேஸ்ல பாவியேனான அடியேனுடைய விஷயத்துல பாம்பு அணையா இருக்கும். ஸோ பாம்பை மெத்தையாக உடைய இந்த படுக்கையாக உடைய இந்த எம்பெருமானுக்கும் தம் பாம்பு போல எப்படி தம்முடைய பாம்புக்கு ரெண்டு நாக்கு இருக்கோ அது மாதிரி நாவும் இரண்டு ஆய்த்து அவனுக்கும் ரெண்டு நாக்கு ஆயிடுத்து போல இருக்கே. நாணிலியேனுக்கே இந்த ஒரு வெக்கமில்லாத
அடியனுடைய விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட். ராமோ துர்னா அபிபாஷத்தை அப்படிங்கிற மாதிரி, ராமனுக்கு 2 விதமாக பேச மாட்டான் அப்படின்னு இவ சொல்கிறா. ராமன் வந்து அவன் எந்த மெத்தையில் படுத்துக்கிறானோ, எந்த படுக்கையில் படுத்துக்கிறானோ, அந்த பாம்புக்கு எப்படி 2 நாக்கு இருக்கோ அது மாதிரி இவனுக்கும் 2 நாக்கு அடுத்து போல இருக்கே அடியனுடைய விஷயத்தில் அப்படி as if he has excluded me from the scope of his சரம ஸ்லோகம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவளும் சொல்கிறாள் அவள். அதான் அப்புறம் வந்து அதே டோனில் வந்து இன்னும் சொல்கிறாள். அதாவது பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு இந்த பூதேவி அவள் வந்து அந்த சமுத்திரத்துக்கு கீழே வந்து அவளை இருந்தாளோ இல்லை, அங்கேருந்து தானே ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தார் வராக பெருமாள். பண்டு ஒரு நாள் மாசு உடம்பில் சீர்வாராம் ஆனமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராதே. அவன் வந்து இந்த வராக அவதாரம் எடுத்துட்டு அவன் ஒரு வராக சரம ஸ்லோகம் சொல்லி இந்த மாதிரி நல்ல உடம்பு நல்ல நிலையில் இருக்கிறச்சே, மனசு நல்ல நிலையில் இருக்கிறச்சே என்னை வந்து சரணாகதி பண்ண தே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சத்தியோ நரக அப்படிங்கிறது வருதோ இல்லையோ, அதில் வந்து சொல்லியிருக்கானோ இல்லையோ, அந்த மாதிரி நல்ல நிலையில் இருக்கிறச்சே அவன் வந்து சரணாகதி பண்ணான்னாக்க அவன் வந்து மரண தருவாயில் அவன் வந்து ஒரு மரமாகவோ அல்லது கல்லாகவோ ஒரு மோஷன்லெஸ் அசைவில்லாமல் இருக்கிறச்சே அவன் என்ன நினைக்க வேண்டாம், நான் அவனை நினைச்சுட்டு அவனை வசந்த கதிக்கு நயாமி பரமாம் கதம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அந்த மாதிரி அவன் இந்த சரம ஸ்லோகம் சொல்லியிருக்கான், அங்கே சரம ஸ்லோகம் சொல்லியிருக்கான், இங்கே சரம ஸ்லோகம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ப்ராமிஸ் கொடுத்துருக்கான். அவன் இந்த மாதிரி பேசி இருப்பனகள் அவன் கொடுத்த அந்த ப்ராமிசஸ்லாம் இருக்கே பேர்க்கவும் பேராவே. என்னுடைய மனசில் வந்து நல்லா ஒரு ஃபேர்மாக இருக்குது. அதை நான் அதை வந்து தூக்கி தூர எறிய பார்த்து ட்ரை பண்ணாலும் பேர்க்கவும், ஈவன் இஃப் ஐ ட்ரை டு ரிமூவ் இட் பேராவே தே ஓன்ட் மூவ் அப்படிங்க அந்த மாதிரி ஆழமாக பதிஞ்சிருக்கு அவனுடைய சரம ஸ்லோகங்கள், அவனுடைய ப்ராமிசஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி தம்மை உகப்பாரை தாம் உகப்பர் என்னும் சொல். அவனை யார் அவங்ககிட்ட ஆசிரியிக்கிறாளோ அவளை வந்து இவன் பதிலுக்கு வந்து இவன் வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து தம்முடையே பொய்யானால் அவங்ககிட்ட பொய்யா எடுத்துனாக்கா சாதிப்பார் யார் இனியே, யாருக்கிட்ட போய் அடியேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். சரியா, அது வந்து ஸோ அதே சிமிலர் தாட் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக வேண்டி அடியேன் அதை மென்ஷன் பண்ணேனது. ஃபைனல் ஸ்லோகம் ஆஃப் இந்த ஸ்தோத்திர ரத்னம் இது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாரு வந்து, சுவாமின் அடியேன் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் வாஸ்தவம் தான், அடியேனை மன்னிச்சுடும் சுவாமின். ஆனால் எதுக்காக அடியேனுக்காக வேண்டி மன்னிக்காட்டாலும் இந்த நாதமுனின்னு ஒருத்தர் இருக்காரே சுவாமின், அவர் வந்து ரொம்ப வசந்த மனுஷன்னு உமக்கு தெரியும். அந்த நாதமுனி வந்து அடியேனுக்கு ரிலேட்டட் இன் 2 ways சுவாமின். அதாவது நாதமுனிங்கிறவர் அடியேனுடைய தகப்பன், இது பாட்டனார், அவர் பாட்டனார்னாக்க கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்தில் ஹீ இஸ் பிளட் ரிலேட்டட் டு மீ சுவாமின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி வந்து இந்த பிரகலாதனுக்கு வந்து இந்த பிளட் ரிலேட்டட் தான் அந்த மகாபலி, அதனால் அந்த எம்பெருமான் கூட கொஞ்சம் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்தாரோ அது மாதிரி அந்த மாதிரி இந்த நாதமுனிக்கு வந்து அடியேன் இஸ் பிளட் ரிலேட்டட். அது மாத்திரம் இல்லை, அந்த ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய லீனியேஜை ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தேன்னாக்க அந்த நாதமுனிக்கு அப்புறம் உய்ய கொண்டார், அப்புறம் மணக்கால் நம்பி, அதுக்கப்புறம் ஆள வந்தார். அந்த ஆச்சாரிய லீனியேஜ் ஆஃப் ஆச்சாரியாஸ் இருக்கேன், அது வழியா பார்த்தாலும் there is a chain that connects Nathamuni, Sri Nathamuni to me. Swami, so Adiyen is related to Sri Nathamuni in 2 ways. So Adiyen பண்ற தப்புகளுக்காக வேண்டி அடியேனை க்ஷமிக்காட்டாலும் அந்த நாதமுனி கூட இருக்கிற கனெக்ஷனால, அதனால ஸ்ரீ நாதமுனியை கட்டாட்சிக்கிற மாதிரி அதை முன்னிட்டு அடியேனுக்கு வந்து அனுகிரகம் கொடுக்கணும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார். அவர் என்ன சொல்றாருனாக்க, அதாவது நாதமுனியை டிஸ்கிரைப் பண்ணுறார். எப்படிப்பட்ட எவ்வளோ க்ளோரியஸ் அவர் ஞானி அவருங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறார். அவர் வந்து இயல்பாகவே, அதாவது நேச்சுரலி அவர் எம்பெருமான்கிட்ட ஈடுபட்டவர்னு சொல்லிச்சு இயல்பாகவேன்னு ஆரம்பிக்கிறார். இயல்பாகவே தேவரீருடைய திருவடி தாமரைகளில் உம்முடைய திருவடி தாமரைகளில் அது நிறைய அன்பை உடையவர். எப்படி அன்பை உடையவர்னு சும்மா சொல்லலை, உயர்ந்த எல்லையை தொடும் அப்படிங்கிறது. தி வெரி அப்பர் லிமிட் ஆஃப் லவ் இருக்கே, அந்த அப்பர் லிமிட்டை டச் பண்ணுறவர் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுவும் நேச்சுரலாக அவருக்கு உண்டு. அந்த மாதிரி இயல்பாகவே தேவரீருடைய திருவடி தாமரைகளில் உயர்ந்த எல்லையை தொடும் அன்புங்கிற பக்தியை உடையவர் அவர். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு ஞானமும் நிறைய உடையவர். ஜீவாத்மா ஸ்வரூபம், பரமாத்மா ஸ்வரூபம் அதெல்லாம் நன்னா தெரிஞ்சவர் அவர். ஸோ ஞானமும் நிறைய உடையவர். அது மாத்திரம் இல்லை, அவர் யாரோன்னு நினச்சிக்க வேண்டாம் சுவாமின், அடியேனுடைய பாட்டனார் சுவாமின், அடியேனுடைய கிராண்ட் ஃபாதர் சுவாமின் அவர். அப்படிப்பட்ட ஸ்ரீ நாதமுனியை அவரை கட்டாட்சித்து அவரை கட்டாட்சிக்கிற ரீதியில் அடியேனுடைய நடவடிக்கைகளை எண்ணி பாராமல், ஸோ ஓவர் லுக்கிங் அடியேன்ஸ் ஆக்ஷன்ஸ், அடியேன்ஸ் பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்.
என்னோடதை வந்து பொருட்படுத்தாமல், அடியேனுடைய நடவடிக்கைகள், அடியேனுடைய ஆக்ஷன்ஸை பொருட்படுத்தாமல் அடியேனை க்ஷமித்து அருள வேண்டும் சுவாமின், அடியேனை வந்து மன்னிச்சுட்டு அனுகிரகம் பண்ணணும் சுவாமின் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ பார்த்தீங்கன்னாக்க, ஸோ அக்ருத்ரிமனாக்க இயல்பாகவே நேச்சுரலி துவத் உம்முடைய தேவரையருடைய சரண அரவிந்த, அதாவது திருவடி தாமரைகளில் அதில் வந்து எப்படிப்பட்டமான பக்தி உடையவர்னாக்க, இந்த அதான் சொல்கிறார், பிரேமங்கிறது பக்தி. எப்படிப்பட்ட பக்தி, அன்பு அல்லது பக்தி, அது வந்து பிரகர்ஷ அவதிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிரகர்ஷ அவதிம், உசந்த எல்லையை தொடுபவர், அப்படிப்பட்ட அன்பு உடையவர் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து ஆத்மவந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆத்மவந்தம்னாக்க ஜீவாத்மா பரமாத்மா இந்த ஸ்வரூபங்களெல்லாம் ரொம்ப நன்னாக தெரிஞ்சவர், ஆத்ம ஞானம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஆத்மவந்தம் என்ன, ஆத்ம ஞானம் உடையவர்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்ம ஸ்வரூபம்னா என்ன தெரியும், பரமாத்ம ஸ்வரூபம்னா என்ன தெரியும், அதெல்லாம் நன்றாக தெரிஞ்சவர் அவர். அது மாத்திரம் இல்லை, அடியேனுடைய தாத்தா அவர் சுவாமின், பிதாமகம் நாதமுனிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிதாமகரான பாட்டனாரான நாதமுனியை பிதாமகரான நாதமுனியை விலோக்கிய, அவரை கட்டாட்சித்து, ஸோ என்ன அடியனை விட்டுரும் ஃபார் த டைம் பீயிங், அவரை கட்டாட்சிக்கிற மாதிரி, ஸோ விலோக்கிய அவரை பார்த்து அவரை கட்டாட்சித்து, அதாவது பண்ணி, அதே சமயத்தில் மத்விருத்தம் அச்சிந்தயித்வா, மத்விருத்தம் அடியேனுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கே, அடியேனுடைய ஆக்ஷன்ஸ், அதை சிந்திக்காமல், அச்சிந்தயித்வா அப்படிங்கிற மாதிரி, அதை சிந்திக்காமல், அடியேனுடைய நடவடிக்கைகளை சிந்திக்காமல் பிரசீத, அடியேனை க்ஷமித்தருள வேண்டும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ தனக்கும் ஸ்ரீ நாதமுனிக்கும் இருக்கிற கனெக்ஷனை சொல்லி, அடியேனுக்காக வேண்டி அடியேனை க்ஷமிக்காட்டாலும் அந்த நாதமுனிக்கும் அடியேனுக்கும் இருக்கிற கனெக்ஷன்னால அடியேனை க்ஷமிக்கணும் சுவாமி. அவர் இன்டிரெக்ட்லி அடியேனுடைய ஆச்சாரியர் அவர். அதனால் எப்படி ஜென்ரலி வந்து ஆச்சாரியன்கிட்ட ஒருத்தர் வந்து போனாலே ஆச்சாரியர், இந்த அவருடைய ஆச்சாரியருடைய சீடர்கள் அப்படிங்கிற விதத்தில் சிஷ்யர்களை நீரை வந்து ரட்சிப்பேர். அந்த ரீதியிலையும் அடியேனை ரட்சிக்கலாம், அல்லது அந்த பிளட் ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால அந்த விதத்திலையும் அடியேனை ரட்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ ரிலேட்டட் டு நாதமுனி, நாதமுனி வந்து இந்த ஆரம்பத்தில் வந்து இந்த ஸ்தோத்திரரத்னம் ஆரம்பிக்கிறச்சேயே அவர் வந்து நாதமுனிக்கு வந்து ரொம்ப ஒரு நமஸ்காரம் பண்ணுறாரோ இல்லையோ, தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ், ஓகே, தஸ்மை நமோ மதுஜித் அங்கிரி சரோஜ தத்வ ஞானானுராக மகிமாதிசயாந்த சீம்னே நாதாய நாதமுனயேத்ர பரத்ர சாபி நித்யம் யதீய சரணௌ சரணம் மதீயம். ஆரம்பிக்கிறச்சே வந்து ஸ்ரீ நாதமுனிக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார் அவர். அவர் என்ன சொன்னார்னாக்கா, அப்போ வந்து 2வது ஸ்லோகம், ஸ்தோத்திரத்தில் 2வது ஸ்லோகம் இது. அந்த நாதமுனி இருக்காரே அவருக்கு அடியேனுடைய நமஸ்காரம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்டவர் நாதமுனின்னாக்கா, அந்த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் லார்ட் ஹயக்ரீவா, த கில்லர் ஆஃப் மது தி அசுரா. நாதமுனி வந்து கிரேட் தத்துவ ஞானம், இந்த தத்துவ ஞானம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த மதுசூதனனுடைய திருவடிகளை பற்றி நிறைய தத்துவ ஞானம் இருந்தது. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த திருவடிகள் தான் உபேயம், நம்ம அடைய வேண்டிய லட்சியம். அண்ட் தேர் ஆல்சோ த உபாயம், அது மூலமாகத்தான் அந்த உபேயத்தை அடைய முடியுங்கிறது அவருக்கு தெரியும். அண்ட் ட்ரெமெண்டஸ் என்கேஜ்மெண்ட், ஈடுபாடு இருந்தது. அண்ட் இந்த மாதிரியான ஃபார் தீஸ் க்ளோரிஸ் அண்ட் கிரேட்னஸ், இந்த நாதமுனி வந்து அவர் வந்து வாஸ் தி அல்டிமேட் லிமிட் பவுண்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். டு தட் கிரேட் லீடர் ஆஃப் ஸ்ரீ வைஷ்ணவம், டு தட் ஸ்ரீ நாதமுனி, அடியன்ஸ் நமஸ்காரம். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்திலையும் சரி வைகுந்தத்துக்கு போனதுக்கப்புறமும் சரி அந்த நாதமுனிகளுடைய திருவடிகள் தான் அடியனுக்கு எட்டர்னல் ரெஃப்யூஜ் அப்படிங்கிற மாதிரி. எப்படி மதுரகவி ஆழ்வார் வந்து திருவாய்மொழி இதில் கண்ணினொன் சிறுத்தாம்புல வந்து தன்னுடைய ஆச்சாரியனான ஸ்ரீ நம்மாழ்வாரை பற்றி சொல்கிறாரோ, அவர் தான் எனக்கு கதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அப்படி சொன்னவர் வந்து கிட்டத்தட்ட முடிக்கிறச்சேயும் இந்த நாதமுனி பேரை சொல்லி தன்னுடைய கனெக்ஷனை சொல்லி அவர் வந்து அவருக்காக வேண்டியாவது அடியேனை மன்னிச்சிடும் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது இந்த பிரேம பிரகர்ஷாவதிங்கிறது வந்து இம்மெஷரபிள் பக்தி. அப்படியே வியாக்கியானத்தில் வச்சே அப்படி பக்தி பிரகர்ஷம் உடையவர் ஆனபடியால் விளம்பித்து தேவரீரை அடைய விரும்பாமல் பிரபத்தியையே மோக்ஷ உபாயம், அதாவது
அவருக்கு பக்தி வந்து எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது எம்பெருமான் மேலே. அதனால் எம்பெருமானை சீக்கிரம் அடையணும் அப்படிங்கிற ஆசை அவர் நிறைய இருந்திருக்கு. அதனால் நீங்கள் நினச்சிக்கூடாதோ பக்தின்னு சொல்கிறாடே சுமின பக்தி யோகம் பண்ணாரோ அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அது எம்பெருமான் மேலே அவரை எம்பெருமானை அடையணும், எம்பெருமான் மேலே பக்தி நிறைய இருக்கு, அவரை சீக்கிரம் அடையணுங்கிற ஆசை இருந்ததுனால அவர் பிரபத்தியை தான் இது பண்ணியிருப்பார். இப்போ பிரபத்தியை தான் அவர் உபயோகித்தார் உபாயமாக அப்படின்னு. அதாவது இந்த விளம்பித்து தேவரீரை அடைய விரும்பாமல், விளம்பித்துனாக ரொம்ப ஸ்லோவாக தாமசமாக அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அதாவது பக்தி யோகம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாக்க யூ மே இவென்ச்சுவலி மேபி ஸ்ரீநாத முனி was capable of attaining எம்பெருமான்ஸ் திருவடி by practicing bhakti yogam. ஆனாக்க அப்படி வந்து இட் வில் டேக் டைம், இட் வில் டேக் செவரல் பர்த்ஸ். அதனால வந்து அவருக்கு அவ்வளோ தூரத்துக்கு இது பொறுமை இல்லை. அதை எம்பெருமான சீக்கிரமே அடையணுங்கிற அந்த ஆசை நிறைய இருந்ததுனால அதை வந்து பிரபத்தியையே மோட்ச உபாயமாக கொண்டவர் ஸ்ரீநாத முனிகள் என்பது குறிப்பால் உணர்த்தப்பட்டது அப்படின்னு. அந்த பிரகர்ஷம் பிரேம பிரகர்ஷாவதிம்னு சொல்கிறாளே, அவ்வளோ நிறைய பிரேமம் இருந்ததுனால அவர் பொறுத்திருக்க முடியாதவரால் அதனால அவர் வந்து பிரபத்தியை தான் யூஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. இந்த எப்படிப்பட்டவர் அந்த நாதமுனி எப்படிப்பட்டவர்ங்கிறத வந்து சுவாமி ஆளவந்தார் வந்து கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு இதில் எழுதியிருக்கார். அவர் கீதார்த்த சங்கிரகங்கிறதுல வந்து அதை ஞானிங்கிறவன் ஒரு பரமை காந்தி அப்படின்னு எப்போ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது ஞானி து பரமை காந்தி எப்படின்னாக்க அவன் வந்து பகவத் தியான யோகோக்தி, அதாவது ஞானி இஸ் பரமை காந்தி. பரம ஏகாந்தினா எம்பெருமானே எப்போ நினைச்சுட்டு எம்பெருமானே அடையணும் அப்படிங்கிற, எம்பெருமான் தான் எனக்கு வேணுங்கிற ஒரே பலனா அப்படிங்கிற மாதிரி இந்த அனன்ய பிரயோஜனர் சொல்றார். ஒரு ஞானி will be called a Paramaikanti or Ananya Prayojanar only if he has achieved self-realization through Bhagavad Dhyanam, Yogam, speaking Emperman's glory, salutations, praising, chanting, etc. இந்த ஸ்ரீ ஆளவந்தாரே கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் சொல்லியிருக்கார். அவர் பகவத்கீதையினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக சொல்றது அப்படிங்கிறது கீதார்த்த சங்கிரகம். அது அப்படிப்பட்ட அந்த பரமை காந்திங்கிறத அவர் டிஸ்கிரைப் பண்ணாரே கீதார்த்த சங்கிரகத்தில். அந்த குவாலிஃபிகேஷன்ஸை வந்து மீட் பண்ணுறவர் ஸ்ரீநாத முனி அப்படிங்கிற மாதிரி. அடியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஆச்சாரிய பரம்பரை ட்ரேஸ் பண்ணலனாக்கா நாதமுனியுடைய சிஷ்யர் உய்ய கொண்டார், அவருடைய சிஷ்யன் மணக்கால் நம்பி, அவருடைய சிஷ்யர் ஆளவந்தார் அப்படிங்கிற மாதிரி போகுது. அதனால ஈவன் இந்த ஆச்சாரிய லீனியேஜில் கூட ஸ்ரீநாதமுனி இஸ் ரிலேட்டட் டு ஸ்ரீ ஆளவந்தார் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த நாதமுனி வந்து பார்த்தேன்னாக்க எப்படி அவருக்கு நாதமுனின்னு பேர் வந்ததுனாக்கா அவர் ஒரிஜினல் பேர் ரங்கநாதனாம். ரங்கநாதன் அந்த நாத அப்படிங்கிறத வந்து நாதமுனின்னு இவென்ச்சுவலாக ஆகிடுத்து. அவர் பெரியவர் ஆனதுக்கப்புறம் ஆகிடுத்து, அவர் பெரிய ஒரு ஆச்சாரியரானதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆகிடுத்து. இந்த ஸ்தோத்திர ரத்னம் வந்து இட் வாஸ் ப்ரெசென்டட் டு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் அட் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அங்கே பெரிய பெருமாளுக்கு இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதாவது இந்த இதில் வந்து எப்படின்னாக்கா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, எதுக்கு சுவாமி இவர் நாதமுனியோட பேரை யூஸ் பண்ணுறார் அப்படின்னாக்கா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ரீசன் என்னன்னாக்கா, சாண்டில்யா இதில் வந்து சொல்கிறது வந்து சாண்டில்யங்கிற ஒரு ரிஷி சொல்கிறார். அவர் வந்து நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், யாராக இருந்தாலும் சரி ஒரு வைஷ்ணவனை அடைஞ்சாக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு ஸ்லோகத்தில் வந்து ஸ்ரீ ஆளவந்தார் சொல்கிறார், ஒரு வைஷ்ணவன் நன்னா எம்பெருமான் மேலே ஒரு அனன்ய பிரயோஜனராக இருக்கிற ஒருத்தனுடைய ஆற்றுல ஒரு புழுவாக கூட நான் அடியேன் பிறப்பேன், instead of being born next door in somebody else's house as Brahma himself அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஒல்லியம். அந்த ஸ்லோகம் அது. அதை பசுஹு மனுஷ்யக பக்ஷி வா ஏச்ச வைஷ்ணவம் சம்ஸ்ரயாக அப்படிங்கிற மாதிரி. அதாவது அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, those who take refuge in Vaishnavas, அவா வந்து தேனைவதே பிரயாசியந்தி தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படிங்கிற மாதிரி. they will go to the supreme abode of விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு பெரிய ஆச்சாரியரை ஆசிரியிச்சாலே அதுவே வந்து இட்ஸ் அ ஷோர் path to achieving பரமபதம் அப்படிங்கிற மாதிரி அந்த விதத்தில் சொல்கிறார் அவர். ஸோ அடியேன் வந்து நாதமுனியை வந்து அவரை நான் அடியேன் ஆசிரியிக்கிறேன். அதனால் வந்து எப்படி வந்து விபீஷணனுக்கு சரணாகதி கிடைக்கிறச்சே விபீஷணனுடைய மினிஸ்டர்ஸுக்கும் உடனே சரணாகதி கிடைச்சதோ, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் அசோசியேஷன் வித் விபீஷணா, அதே மாதிரி பிகாஸ் ஆஃப் அடியன்ஸ் அசோசியேஷன் வித் ஸ்ரீநாதமுனி
hope you will give grant anugraham to adiyen as well அப்படிங்கிற மாதிரி. இந்த பிரபன்ன பாரிஜாதத்திலையும் ஸ்ரீ நடாதூர் அம்மாள் அப்படிங்கிற ஆச்சாரியர் சொல்கிறார். நடாதூர் அம்மாள்ங்கிறவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பெண் மாதிரி இருக்கும் பேர். அம்மாள்ங்கிற பேர் வந்து தமிழ் ஜென்ரலி ரெஃபர்ஸ் டு a woman. இந்த கேஸில் அவர் வந்து he was a man of course. அதாவது காஞ்சிபுரம் பெருமாளுக்கு வந்து ஏதோ பால் சுட சுட கொடுக்கறச்சே அவருக்கு கொஞ்சம் ரொம்ப அவர் அப்செட் ஆகிட்டார். அவர் வந்து இன்னும் இவ்வளோ சுட சுட கொடுக்குறே இல்லைங்க, எம்பெருமானுடைய வாய் பொத்து போயிடுமே அப்படிங்கிற மாதிரி, எப்படி ஒரு தாயார் வந்து குழந்தை மேலே ஒரு பாசம் வச்சுன்னு அந்த மாதிரி சொல்வாளோ அந்த மாதிரி அவர் சொன்னார். அதனால் காஞ்சி வரதராஜ பெருமாள் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு, என்னோட அம்மா மாதிரி நீ என்னை என்னை பார்த்துக்கிறிய நீ அப்படின்னு சொல்லி அந்த அம்மானு கூட்டாராம். அதனால நடாதூர் அம்மாள் அப்படிங்கிற பேர் வந்துருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அந்த பிரபன்ன பாரிஜாத்தம் அப்படிங்கிற அந்த இதில் சொல்கிறார் அவர். அது என்ன சொல்கிறாருனாக்கா, ஒன் ஹூ ஹஸ் ஃபெய்த் தட் பை த கிரேஸ் ஆஃப் த டீச்சர் ஆல் தட் இஸ் டிசைர்ட் வில் பி அட்டைன்ட். அப்படிப்பட்டவர் வந்து தே வில் பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி. ஆச்சாரியஸ்ய பிரசாதேன, ஆச்சாரியோட அனுகிரகத்தால் மம சர்வம் அபீப்சிதம், எனக்கு எல்லா நல்லதும் நடக்கும் அப்படின்னு பிராப்னுயாமிதி விஸ்வாசோ, அந்த மாதிரியான விஸ்வாசம் இருக்கிறவா, யஸ்யாஸ்தி ச சுகி பவேத், அவ எப்பவும் சந்தோஷமா இருப்பான்னு. சந்தோஷம் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அப்டைனிங் லிபரேஷன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னாக்க, சுவாமி நம்மாழ்வா இவர் ஆளவந்தார் முடிக்கிறச்சே தன்னுடைய ஆச்சாரியரான, தன்னுடைய ஒரு இன்டிரெக்ட் ஆச்சாரியரான ஸ்ரீ நாதமுனியை சொல்லிட்டு அவர் மூலமாக அவருடைய சப்போர்ட்டை நான் டிபெண்ட் பண்ணி உம்முடைய அனுகிரகத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சம்திங் அலாங் தோஸ் லைன்ஸ், சிமிலர் லைன்ஸ் வந்து ஸ்ரீ ஆண்டாளும் சொல்கிறா. இதே இந்த கார்கோடல் பூக்கால் பதிகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அது ஆண்டாள் எப்படி முடிக்கிறாள்னாக்க, நல்ல என் தோழி, ஓ தோழியே, நல்ல என் தோழி, ஓ தோழி who is very good to me, who is dear to me, நாகனை மிசை நம்பரர், இந்த நாகத்து மேல சயனிக்கிற நம்முடைய எம்பெருமான் இருக்கானே, அவன் வந்து செல்வர் பெரியர், அவன் வந்து எங்கேயோ இருக்கான், அவன் செல்வர் பெரிய, செல்வன்னாக்கா அவனுக்கு நிறைய தனமுடையவன், அவன் பெரியவன், அவன் எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமே, அது மாதிரி அவன் எவ்வளோ வசந்தவன், நான் எவ்வளவு தாழ்ந்தவன், சிறு மானிடவர் நாம் செய்வதன், நான் எவ்வளவோ கதறி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டே, என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கேனே தவிர, அவன் செல்வர் பெரியர், அதனால் நான் சிறு மானிடவர், நான் சொல்றதவன் என்ன எப்படி கவனிச்சுக்க போறான் அவன். ஆனா பாரு, எனக்கு ஒரு வழி ஒன்று தோன்றது, வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. அதாவது என்னுடைய தகப்பனாரான இவர் இருக்காரு, பெரியாழ்வார் இருக்காரு, விஷ்ணு சித்தர் இருக்காரு, அவர் வந்து யசோதா பாவத்தில் நிறைய தடவை வந்து பூச்சி விட்ட போறேன் வா, அதுக்கு வா, புழுப்பாட்ட போறேன் வா, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி கூப்பிட்டுச்செல்லாம் ஓடி வந்திருக்கான் கண்ணன். அதனால அவர் வந்து தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பறையில் அவரை கூட்டு இந்த மாதிரி உனக்கு ஒன்று தரேன் வான்னு சொல்லி கூட்டாதான் வந்துருவார். அந்த சமயத்தில் அவனுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எனக்கு என்னுடைய ஆச்சாரியரான, என்னுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் இருக்காரு, அவருக்கு வந்து இஸ் இன் குட் புக்ஸ் வித் எம்பெருமான். அதனால அவர் மூலமாக நான் இவனை அடையறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. அதே விதத்துல இவரும் வந்து ட்ரை பண்றாரு அவர். சரியா, இந்த க்ளோரி ஆஃப் ஆச்சாரிய சம்பந்தம் கிட்டத்தட்ட பேசிக்கலி திஸ் இஸ் ஆல்சோ க்ளோரி ஆஃப் ஆச்சாரிய சம்பந்தம் தான். தனக்கும் ஆச்சாரியரான நாதமுனிக்கும் உள்ள சம்பந்தத்தை, ஐ வுட் சே the fact that they are related by blood is almost incidental. The fact that they are related by the Acharya Parampara, அது வந்து it's probably more important அப்படின்னு. எப்படி மதுரகவி ஆழ்வார் வந்து ஸ்ரீ நம்மாழ்வாருடைய இதை ஆச்சாரிய சம்பந்தத்தை வந்து இது பண்ணிட்டு இருந்தாரோ, யூஸ் பண்ணாரோ, சபரி எப்படி அதே மாதிரி தன்னுடைய ஆச்சாரியர்களுடைய சம்பந்தத்தை யூஸ் பண்ணாலோ, விபீஷ்ணர்களுடைய மினிஸ்டர்ஸ் வந்து எப்படி அது மாதிரி யூஸ் பண்ணாலோ, அது மாதிரி இதில் சுவாமியை தேசிகன் இதுவும் அடைக்கல பத்தில் வந்து வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் அப்படின்னு இந்த ஆச்சாரிய நிஷ்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்றாரு அவர். அந்த ஆச்சாரிய நிஷ்டை, அந்த ஆச்சாரிய சார்ந்து இருக்கிறவா வந்து ஆச்சாரியாவுக்கு பிரபத்தி அக்செப்ட் ஆச்சு, இவாளுடைய பிரபத்தியும் அக்செப்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ அதோட 65வது ஸ்லோகம் முடிகிறது. ஸோ அடியன் வந்து இதை ஒரே முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் இட், பிகாஸ் திஸ் இஸ் பீன் அ வெரி லாங் சீரீஸ். 13 வாரமாக நம்ம இதை பார்த்துட்டு வரோம். 65 ஸ்லோகங்கள் இது பண்ணுறது. ஸோ ஒன் திங் தட் ஐ வுட் லைக் டு ரீஎம்பசைஸ் இஸ் தட் இது வந்து துவய மந்திரத்தை வந்து இட் எம்பாடிஸ் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த 2 ஸ்லோகங்கள் வந்து ஒரு துவய மந்திரத்தினுடைய முதல்து வந்து உபாயத்தை பற்றி சொல்கிறது. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய, ஸ்ரீமன் நாராயணனுடைய
திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன். அது துவயம் 1 அப்படின்னு அடியேன் கால்ஸ். அது வந்து ஈக்குவலண்டா நம்பர் 22, ஸ்லோகம் நம்பர் 22. ரெண்டாவது துவயம் 10 ரெண்டாவது பாட்டு வந்து கைங்கரிய பிராப்தி பற்றி சொல்றது. ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிறது. அதை வந்து 46வது ஸ்லோகம் சொல்றது. ஸோ அந்த 65 ஸ்லோகங்கள் ஞாபகம் வச்சு கேட்டாலும் இந்த 2 ஸ்லோகங்களாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிற முயற்சியில் அடியன் வந்து ஜஸ்ட் மென்ஷன் தோஸ் டூ ஸ்லோகம்ஸ். ஒன்றில் சொல்கிறார், நான் வந்து கர்ம யோகி இல்லை, ஞான யோகி இல்லை, பக்தி யோகி இல்லை சுவாமின். அடியனுக்கு வேறொரு உபாயம் கிடையாது, வேற ஒரு இதே கிடையாது, கதியே கிடையாது. நீ ஒத்தந்தான் எல்லாரும் சரணடையறதுக்கு தகுந்தவன். அதனால உன்னுடைய திருவடிகளை மகா விஸ்வாசத்துடன் உபாயமாக பற்றுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இந்த ரெண்டாவதுல வந்து as one who always follows you only, who has extinguished all internal desires, மற்ற உள்ள ஆசைகள் எல்லாம் ஒழிச்சிட்டேன் நான். and one who is always in the paramaikanti state of being a kinkaran, and one who lives useful to you, when will I get to delight you by my கைங்கரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த மாதிரி உனக்கு யூஸ்ஃபுல்லாக எப்பொழுது நான் கிங்கரனாக இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடியே அது மொத்தம் சாதிச்சுட்றேன், இதோட முடிச்சிடலாம் அதை. ந தர்மனிஷ்டோஸ்மி ந ச ஆத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே கிஞ்சனக அனன்யகதிஹேயம் சரண்ய பாதமூலம் சரணம் பிரபத்யே பவந்தம் ஏவ அனுசரன் நிரந்தரம் பிரசாந்தநிசேஷயம் மனோரதாந்தரஹ கதாஹம் ஐகாந்திகயம் நித்ய கிங்கரஹ பிரஹர்ஷயேஷ்யாமி சநாத ஜீவிதஹ பிரஹர்ஷயேஷ்யாமி சநாத ஜீவிதஹ. ரொம்ப அழகான வார்த்தைகள். கதாகம் ஐகாந்திக நித்திய கிங்கரக பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதக. எப்போ சுவாமி உமக்கு கைங்கரியம் பண்ற, எப்போ நித்திய கிங்கரனாக இருந்துட்டு உம்மை நான் மகிழ்விக்க போகிறேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா கைங்கரிய பிராப்தி கேட்கிறார் அவர். இதோட முடிச்சு துவயமந்திரத்தை வந்து எடுத்து காமிக்கிற ஸ்தோத்திரமானது. I might even say that இது வந்து since the ஸ்தோத்திர ரத்னம் preceded பகவத் ராமானுஜருடைய சரணாகதி கத்தியம், அந்த விதத்தில் it may have inspired பகவத் ராமானுஜர் himself to compose the சரணாகதி கத்தியம். ஸோ இந்த விதத்தில் வந்து ஸ்ரீ ஆளவந்தார் திருவடிகளே சரணம். இது வந்து நம்ம சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம், ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஏன்னா அவள்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கா. ஈவன் தோ வி ஹவ் ஃபாலோட் மோஸ்ட்லி சுவாமி தேசிகன்ஸ் வியாக்கியானம். சில இடங்களில் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தையும் இவர் ஸ்ரீவத்சாங்காச்சாரியார் சுவாமி எடுத்துட்டு இருக்கார். அவருக்கும் வந்து ஸ்ரீவத்சாங்காச்சாரியார் சுவாமி அவருடைய திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை முடிச்சுக்கிறேன். ஸ்தோத்திர ரத்னம்ங்கிறது வந்து இட்ஸ் ஹஸ் பீன் அ வெரி எபிக் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி சொல்வேன். 65 ஸ்லோகம்
ஸ்லோகங்கள். ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் பீன் அ மேரத்தான் எஃபர்ட். 65 ஸ்லோகங்களை வியாக்கியானம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஆனால் அதை பொறுமையாக கேட்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த விதத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிறது அந்த எஃபர்ட் அடியேனால் மறக்கவே முடியாத ஒரு எஃபர்ட். அடியேனுக்கு என்ன கைமாறு பண்ணணுங்கிறது தெரியாது. வழக்கம் போல் அடியேன் இந்த சின்ன ஒரு பாசுரத்தை சாதிச்சுட்டு அடியேன் will express my gratitude to you all. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீர் அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.